உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க. சரி ப்ரோ, நானே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ப்ரோ. சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. அப்படியே ஸ்டார்ட் ப்ரோ, பண்ணிடலாம். நேத்து வந்து 2 பேர் மேல அக்யூசேஷன் வச்சீங்களா ப்ரோ? ஒன்னு Okay. லுனாட்டிக் ஏஜே, இன்னொன்னு வந்து பேடி. இந்த 2 பேர் மேல அக்யூசேஷன் வச்சீங்க கரெக்டா? ம். இன்னைக்கு மார்னிங்கே நாங்க ஆப்பிள் ஆத்தரைஸ்ல இருந்து கால் பண்ணி என்ன ப்ரோ? டாப் நீங்க தான் பேசுறீங்களா? பேசுறது யாரு? இல்ல, நான் வந்து ஹரினோ ஹேக்னு இருக்கல ப்ரோ, அந்த ஐடில இருந்து நான் பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. ஓகே, நீங்க விளையாடுனீங்களா? பிளேயரா? இல்ல, நான் விளையாடல ப்ரோ. நான் வந்து இங்க நீங்க எங்க கிளான் தான் ப்ரோ. நான் இந்த கிளானோட மெம்பர் தான். ஓகே ஓகே ஓகேங்களா? சொல்லுங்க. இப்போ வந்து என்னாச்சு, நேத்து லாக்ஸ் 5 மாசத்துக்கு ஏஜுக்கு எதுவுமே வரல. நீங்க அதுக்கு என்ன சொன்னீங்க? அவன் அக்கௌண்ட்டை மாத்தினா, அக்கௌண்ட்டை வந்து மாத்திட்டா லாக் வராது அப்படின்னு நீங்க சொன்னீங்க கரெக்டா? இல்ல, அக்கௌண்ட்டை நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்க, சேஞ்ச் பண்ணா லாக்ஸ் வந்து போயிடும் ஆப்பிள் அப்படின்னு தான் சொன்னீங்க. ஆப்பிள் ஐடி. இப்போ ஆப்பிள்ல இருந்து ஆத்தரைஸ் பண்ணி அவங்களே வந்து ஒரு மெயில் ரைஸ் பண்ணிருக்காங்க ப்ரோ. இந்த மாதிரி அவங்க அக்கௌண்ட்ல வெறும் சிங்கிள் டிவைஸ் தான் இருக்கு, இது வரைக்கும் மாத்தினதே இல்லைன்றது மெயில் பண்ணிருக்காங்க. அதை உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நாங்க காமிச்சிடுறோம். அதுக்கு வந்து எப்படி வாங்குனீங்க இத? நாங்க வந்து ஹெல்ப் சப்போர்ட் ப்ரோ. என்னோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலி ஆப்பிள் ஒர்க் பண்றாரு ப்ரோ. ஓகேயா? ஆப்பிள் ஐடி வந்து ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன். டிவைஸ் வந்துட்டு ஒரு ஆப்பிள் ஐடி ஒன்று கிரியேட் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஆப்பிள் அக்கௌண்ட் வேற டிவைஸ்ல யூஸ் பண்ணாதான் அந்த இது வரும். இப்போ நீங்க லாக் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலி லாக் அவுட் பண்ணி வச்ச ஆப்பிள் ஐடி ஒன்று காணாம போயிடாது. ஓகேங்களா? சரி, சொல்லுங்க ப்ரோ. லாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் ஆப் ஐடி ஒன்றும் காணாமலாம் போயிடாது. அங்கேயே ப்ரோ, நீங்க மறக்காத லாகின் பண்ணி இருங்க ப்ரோ. நீங்க மறக்காத லாகின் பண்ணி எப்பனாலும் ரீஆக்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் ஆப்பிள் அக்கௌண்ட். இல்ல, இப்ப நீங்க ஐக்ளவுட் டேட்டா இருந்தாலும் சரி, எதனால இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அது வந்து டிவைஸ் வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. சரி, அதுக்கு மேல நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஆப்பிள் ஐடியில ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா? நீங்க ஒரு வார்த்தை என்ன சொன்னீங்க? ஸ்டார்டிங் ஒன்று சொன்னீங்க, அது மட்டும் மறக்கா சொல்றீங்களா? ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஆப்பிள் அக்கௌண்ட்ல இருந்து நாங்க வந்து டைரக்டா வந்து கேட்டோன்ற மாதிரி சொன்னீங்கல்ல, அது என்ன? அது மட்டும் என்ன சொல்ல முடியுமா இருக்கா ப்ரோ? ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் ஆப்பிள் ஒருத்தர் ஒர்க் பண்றாரு ப்ரோ. அவர் மூலமா ஒரு கான்டாக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் டீம் இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து நாங்க ரைஸ் பண்ணி கேட்டோம். அவங்க எங்க ஐபேட ஃபுல்லா வாங்கி டயக்னோஸ் பண்ணாங்க. லைக் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும் ஐபேட்ல இருந்து. ஓகேங்களா? அங்க டயக்னோஸ் பண்ணி கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டாங்க. செக் பண்ணி அதுல வந்து இருங்க டயக்னோஸ் பண்ணி செக் பண்ணாங்க. அப்படிதான்? ஆமா ப்ரோ, கண்டிப்பா டயக்னோஸ் பண்ணி தான் செக் பண்ணாங்க. சொல்லுங்க. ஓகேங்களா? பண்ணி செக் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்க சைடுல இருந்து உங்களுக்கு அந்த மெயில கூட ஏஜே அந்த மெயில் மட்டும் உங்களுக்கு வந்ததை கொஞ்சம் காமிக்கிறீங்களா? இந்த மாதிரி ஆப்பிள் ஆத்தரைஸ்ல இருந்து அவங்க சைடுல வந்துட்டு உங்களுக்கு அதுங்கன்றத வந்து சொன்னீங்கல்ல, அது மட்டும் டயக்னோஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல ப்ரோ. ஒரு நிமிஷம் ப்ரோ. ஹரி ப்ரோ, ஒரு நிமிஷம் நான் கேட்டுக்கிறேன். என்ன ப்ரோ சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல, இருங்க ஒரு நிமிஷம் காமிக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்க அதை சொல்லுங்கன்றேன் ப்ரோ. நீங்க என்ன இப்போ நீங்க ஒன்னு சொன்னீங்க, டயக்னைஸ் பண்ணாங்க காமிக்கிறேன்னு மொட்டையா சொல்றீங்க. என்ன சொன்னாங்கன்றது சொல்லுங்களேன் ப்ரோ. நீங்க ஃபர்ஸ்ட் அலிகேஷன் வச்சது அவரு அதனால அக்கவுண்ட் சேஞ்ச் பண்ணிருக்காரு. அக்கவுண்ட்க்கு ஆமா நாங்க வெச்சோம் ப்ரோ. அதுக்கு நீங்க சொன்ன வார்த்தை என்ன சொன்னீங்க? என்ன கேக்க? இல்ல, அவங்க அக்கவுண்டே சேஞ்ச் பண்ணல. ஒரு டிவைஸ் தான் அவங்க ஆப்பிள் ஐடில யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஐபேட்லயே ஒரு டிவைஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்கன்றதே காமிக்குது ப்ரோ. அதுதான் சொல்றேன். அதே ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஐபேட்ல நீங்க ஒரே ஒரு அக்கவுண்ட் தான் வச்சிருக்கீங்க, அக்கவுண்ட் எதுவுமே ஸ்விட்ச் பண்ணலன்றதே ஸ்டேட்மெண்டா போட்டு அவங்க அனுப்பியிருக்காங்கன்றேன். அக்கவுண்ட் ஸ்விட்ச் பண்ணாதது வந்து ஆப்பிள் ஐடிக்கு. சரி ப்ரோ. இல்ல ப்ரோ, காட்டுங்க ப்ரோ பாப்போம். காமிடா ஏஜே. யார் வந்து லைவ் போடுறது ப்ரோ? இது ஒரு டவுட் ப்ரோ. இது வந்து எந்த டிவைஸ்ல வந்து நீங்க செக் பண்ணீங்க? ரெண்டு பேர் டிவைஸ்மே வந்து வாங்குனீங்களா? அதுதான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஏஜே ஓடல நீங்க 5 months லாக் இல்ல நீங்க கரெக்ட்டா? ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. நீங்க அந்த ப்ரூஃபை காட்டுங்க, நான் அப்புறம் வரேன். அத காமிக்கிறேன் ப்ரோ. லுனாட்டிக் ஓடதுல வந்து லைவ் இது ஆகுது பாருங்க, பாத்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. நம்ம பாக்குறோம் நீ. இது இல்ல, இதுக்கு மேல எங்க அந்த இந்த மெயிலுங்க, இன்னொரு மெயில். இது வந்து டேட்டா, இது இல்ல, டேட்டா இல்ல. மேல அந்த தேங்க்ஸ் ஃபார் அதுல மேல போங்க. இல்ல இது ஃபர்ஸ்ட் போங்க. இதுல ஃபர்ஸ்ட் மெயில் வாங்க ஏஜே. இதுக்கு மேல வாங்க, ஸ்க்ரோல் பண்ணுங்க ஏஜே. இந்த 2 மெயில் வந்திருக்கு ஏஜே. அதுல நீங்க ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. அப்படியே இருங்க. யுவர் அட்வைசர் ஹேஸ் a follow up message for you. இதுல வந்து எதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்க ப்ரோ? கான்டாக்ட் சப்போர்ட் மெசேஜ் பண்ணிருப்பீங்கல. நீங்க பண்ண மெசேஜ் மெயில்ல தான பண்ணிருப்பீங்க. மெயில்ல எல்லாம் பண்ண கிடையாது ப்ரோ, டைரக்ட் கான்டாக்ட் தான், கால் தான் பண்ணீங்கன்னு எப்படி ப்ரோ நம்புறது? நீங்க வந்து டெலீட் பண்ண முடியும். ஒரு சாட் மெசேஜ் போட்டு அந்த சாட் வந்து டெலீட் பண்ண முடியும். ரிப்ளை வெயிட்டிங் பண்ணி வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ண முடியும். நீங்க எப்படி சொல்றீங்க? என்ன பண்ண முடியும்? நீங்க வந்து
ஜஸ்ட் சிம்பிளா சொல்றீங்க இந்த கால்ல வந்து இப்படி பேசணும்னு சொல்றீங்க. அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் ஏதாச்சும் ப்ரோ இருக்குங்களா? சரி அதான் அந்த இது காலோட நான் நம்பர் இன்னொன்னு காட்டவா? சொல்லலாம். அதான் இல்ல ப்ரோ. இது இந்த இடத்துல இந்த கேஸ்க்கு நீங்க என்னவா வேணா ஆப்பிள் ஐடி கிட்ட கேட்டிருக்கலாம். நீங்க என்ன கேட்டீங்கன்னு என்ன ப்ரூஃப் எங்களுக்கு என்ன சொல்லுங்களேன். நீங்க chat கேட்டீங்கன்றதுக்கு வந்துட்டு அதாவது ஆப்பிள் ஐடின்றது வந்து பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு கொஸ்டின் நாங்க கேட்கறோம்னா அதோட சேர்த்து தான் அவங்க ஆன்சர் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதாவது நீங்க கொடுத்ததுக்காண்டி கொடுப்பாங்க. அதாவது இப்ப நீங்க ப்ரோ ஒரு ஒண்ணு கொஸ்டின் இல்ல வந்து ஒண்ணு இல்ல எக்ஸாம்பிளுக்கு இப்போ அந்த இன்ஸ்டாகிராம் கேஸ் அக்கௌண்ட் ஐடி போட்டா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கேஸ் ஐடி மேல போட்டா ஒரு நமக்கு டைம் என்ன காட்டுங்க இஷ்யூன்றது ப்ரோ. ப்ரோ ரேஸ் ஹரி ஆகுதுல. ஓஜி பனிஷர் இருக்காங்களா? அவங்க 2 பேரும் மட்டும் ஆட் பண்ணிருங்க ப்ரோ. ப்ரோ ஓகே அந்த ட்ராக் பண்ணுமா? ப்ரோ கேக்குதா? ஹரி அந்த ஓஜி மெயில் இன்னும் ஒரு சொல்லுங்க ப்ரோ டைம் காட்டுங்க ப்ரோ. மெயில் காமிடா ஏஜே. அப்புறம் அவங்க 2 பேரும் மட்டும் ஆட் பண்ணிருங்க ப்ரோ. மாமா கேக்குதா? நீங்க பண்ண ஆ முடிஞ்சதுல இல்ல. பண்ணிட்டீங்க ஓகே மாமா ஓகே. எனக்கு நீ கூப்பிடு நான் வரேன். ஏன் கிளம்புறியா? அந்த ஒரு 5 நிமிஷம். நான் பண்றேன் சரி வா. ப்ரோ. சாக்கோ ப்ரோ போங்க. கேக்குதா? ஹலோ ம். கேட்க மாட்டேங்குது கேக்குது நினைக்கிறேன்டா. கேக்குது ப்ரோ. கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. காட்டுங்க. ஓகே. பனிஷர் பேசுறேன் ப்ரோ. கிளான் லீடர் பேசுறேன் ப்ரோ. சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. நாங்க எங்க சைடுல இருந்து உங்களுக்கு ப்ரூஃப் நாங்க சப்மிட் பண்ணோம். யாருக்கு சப்மிட் பண்ணுங்களா? நாங்க உங்களுக்கே சென்ட் பண்றோம். இல்ல நீங்க இதோ இப்ப ஷோ அப்படியே லைவ்ல பண்றதுல அந்த காட்டுங்க. மாதிரி உங்க ப்ரோ பிளேயர்ஸ் அவரு கொடுங்க அவங்களே ஷோ பண்ணி லைவ்ல யூஸ் காமிச்சிட்டு தான் இருக்காங்க. பிரச்சனை இல்ல. நீங்க காமிச்சிட்டா சொல்லுங்க இருக்காரா? சொல்லுங்க. சரி சொல்லுங்க ஓகே சொல்லுங்க ஓகே. சொல்லுங்க. நான் கான்செப்ட் இருக்கேன். ஏஜெக் சென்ட் பண்ணிருங்க ப்ரோ. பனிஷர் ப்ரோ. ஏஜேக்கா? ஏஜே ஜிகோ ப்ரோ இது ஏஜே சென்ட் பண்ணிட்டல? என்னென்ன மெயில் இருக்குன்னு ஏஜேயோடது? யுவன் உனக்கு அனுப்பியிருக்கேன் பாரு. அது அப்படியே அந்த ஒரு 3 டாக்குமெண்ட் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடு. ஓகே. ப்ரோ ஆஸ் அ வியூவரா ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. அதுக்கு நீங்க ஒரு சின்ன சொல்லுங்க ரிப்ளை மட்டும். அதாவது சொல்லுங்க. ஆப்பிள் நம்ம மெயில் அனுப்பாம ரிப்ளை மெயில் அனுப்பவே மாட்டான் இது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம வந்து மெயில் ப்ரோ பண்ணணுமா? நான் ஃபர்ஸ்ட் நம்ம மெயிலே என்ன ரேஸ் மெயில் பண்ணல ப்ரோ. பண்ணிருப்பீங்க? டைரக்ட் கால் தான் ப்ரோ. டைரக்ட் கால் அதான் ப்ரோ ஒரு இப்ப நிமிஷம். நீங்க அந்த கொஸ்டின் கால்ல ப்ரோ ஒரு கஸ்டமர் கால் பேசுறீங்கனாலுமே வந்துட்டு ப்ரோ ஒரே உங்களை நிமிஷம். ஒண்ணுமே கேட்காம ப்ரோ உங்க ஜிமெயில் இல்ல இருக்காங்க இல்ல அவங்க இல்ல இருக்காங்க. இல்ல சரண் நான் சிம்பிளா சொல்றேன் ப்ரோ. ஓகே சொல்லுங்க. சொல்லுங்க. கேக்குதா ப்ரோ? ஒரு சொல்லுங்க ப்ரோ. இப்போ நீங்க இந்த ரிப்போர்ட் இப்போ கரண்ட்லி உங்களோட டிவைஸ்ல ஒரு அக்கௌண்ட் தான் லாகின் இருக்குங்கிறதுக்காக இந்த ஒரு ரிப்ளை மெயிலை வச்சு இதுக்கு முன்னாடி நீங்க பாஸ்ட்ல வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் கூட நீங்க லாகினே பண்ண கிடையாது அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ப்ரூஃபே கிடையாது ப்ரோ. இது வந்துட்டு அசூரன்ஸ் கிடையாது. அந்த ஒரு அசூரன்ஸ் கொடுக்க முடியாது இதுக்கு. அவங்க சைடுல நீங்க கேளுங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு லாகின் பண்ணவே இல்லையான்னு ஒரு லாக் கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. கேட்டு பாருங்க. இன்னொரு ப்ரோ நாள் அதே கூட மாதிரி டைம் எடுத்துக்கோங்க. அதே ப்ரோ ஒரு மாதிரி நிமிஷம் நீங்க ஒரு சொல்ற நிமிஷம் மாதிரி ப்ரோ. ஆப்பிள் நீங்க இது ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க கால் பண்ணி நீங்க என்ன பேசுனீங்க? அவங்க என்ன சொன்னாங்க சொல்லுங்க. ப்ரோ பேசிக்கா இவனோடதுல 5 months லாக் இல்ல. நீங்க இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் ரைஸ் வச்சீங்க. நீங்க என்ன இவனோடதுல 5 கால் பண்ணீங்க? மாசத்துக்கு லாக். உங்களுக்கு என்ன சொன்னாங்க அது சொல்லுங்க. அதுதானே ப்ரோ சொல்றேன். இவங்களுக்கு ஓகே. நீங்க என்ன சொன்னீங்க? 5 monthsக்கு வந்து லாக் தெரியல. ஏஜியோட அக்யூசியேஷன் அதுதான். அதுல என்ன சொன்னீங்க? அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணா லாக் காமிக்காது அப்படின்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சைட்ல இருந்து சொன்ன மெயின் ஃபர்ஸ்ட் விஷயமே என்னன்னா ப்ரோ என்னதான் நீங்க அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணாலும் லாக்ஸ் இஸ் பேசிக்கலி ஃபார் டிவைஸ் நாட் ஃபார் அக்கௌண்ட். ஓகேங்களா? இது அக்கௌண்ட்ல யார் சொன்னா? கால்ல சொன்னாங்க இது உங்களுக்கு? ஆத்தரைஸ்ட். நீங்க ஒண்ணு இல்ல ஓகே ப்ரோ. ஓகே. நான் ஒரு நம்பர் இல்ல இல்ல தரேன். இது நான் நீங்க ஒரு நம்பர் தரேன். சொல்றீங்களா? இருங்க இருங்க நீங்க சொல்றீங்களா? ப்ரோ இல்ல அவங்க இதெல்லாம் சொன்னாங்களா? இருச்சப்பா. ஆப்பிள் இருந்து பேசுறது ப்ரோ. நாங்க இருங்க. இருந்து பேசுறது. ப்ரோ ப்ரோ நாங்க ஒரு எதுவுமே அதான் ப்ரோ பேசல. நான் நிமிஷம் ஒரு கேக்குறேன். நிமிஷம் நான் ஒரு கேக்குறேன். நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ப்ரோ நீங்க ஆ. பேசுங்க. ஓகே அவங்கள பேச விடுங்க. அவங்க பேசுறது நிமிஷம் நான் கேட்டுக்கிறேன் என்ன சொல்றாங்க. வேற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பேச வேணாம். சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க ஓகேங்களா? இது வந்து அவங்க சைட்ல இருந்து கம்ப்ளீட்டா அவங்களே சொன்ன ஸ்டேட்மெண்ட் ப்ரோ. இத வந்து உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் நாங்க அதை எடுத்தும் வச்சிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா அதையும் நாங்க ஷேர் பண்றோம். அதுவும் எங்களுக்கு வாய்ஸ் டாக்குமெண்ட் இருக்கு. ரெக்கார்டு நீங்க வந்துட்டு யார்கிட்ட பேசுனது? ஆப்பிள் சைடுல பேசுனது. ஆப்பிள் சென்டர்ல அவங்கள்ட்ட பேசினது. நார்மல் கால்ல ஃபாரின் நம்பர்ல கால் பண்ணி மீட் பண்ணி பேசுனது. அதாவது ஃபாரின் நம்பர் எப்படி ப்ரோ? ஃபாரின் Bro. நம்பரே நாங்க கூப்பிடல ப்ரோ. சரி ஆப்பிள் இருங்க ஒரு ஒரு நிமிஷம் ப்ரோ. நிமிஷம். நான் பேசிக்கிட்டுமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிட்டுமா? சரிங்க ப்ரோ. இப்போ நீங்க அவங்கள்ட்ட பேசும்போது வந்து நாங்க இந்த மாதிரி பேசிட்டோம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக என்ன பண்றீங்க? அதை கால் ரெக்கார்ட் பண்ணீங்களா? அதான் ப்ரோ ரெக்கார்டிங் இருக்கு ப்ரோ. அதை உங்களுக்கு அனுப்புறேன். இல்லனா நான் உங்களுக்கு அந்த இங்க இருங்க. ஒண்ணு இல்ல ப்ரோ. நான் உங்களுக்கு நம்பரே அனுப்புறேன். டைரக்டா இல்ல. ஆப்பிள் கேரோட இருங்க நம்பர். இருங்க ஒவ்வொன்னா இல்ல இரு ஒண்ணு மக்கள் கேக்கு ப்ரோ. ப்ரோ ஒரு 1 மினிட் ப்ரோ. இருங்க ஹரி ப்ரோ ஜபா ப்ரோ. ஆ. நான் ஒன்னு கேட்டுக்கிறேன் ப்ரோ. இப்போ நீங்க வந்துட்டு மக்கள் வந்து ஒரு விஷயம் கேக்குறாங்க ப்ரோ. ஓகேங்களா? நீங்க எங்களுக்கு ப்ரூஃப் பண்றதை விட மக்களுக்கு ப்ரூஃப் பண்றது தான் ரொம்பவே பெஸ்ட். ஓகே அதுதான் ப்ரோ. நான் அந்த ரெக்கார்டை வந்து அந்த கரெக்ட்டா ரெக்கார்டை ப்ளே பண்ண சொல்லுங்க. இல்ல அந்த ரெக்கார்டை ப்ளே பண்ண சொல்லுங்க. அப்படியே உங்க டீம் கிட்ட இப்ப இந்த மெயில் காமிச்சாங்கல அவர்கிட்டயே அந்த ரெக்கார்ட் அனுப்புங்க. அவரை ப்ளே பண்ண சொல்லுங்க. என்கிட்ட இருக்கால ஜிப்போ இருக்கா? ஏஜே உனக்கு அனுப்பியிருக்கேன் பாரு ஏஜே. வாட்ஸ்அப்ல அனுப்புனா அந்த அதே மாதிரி இந்த ஒரு மெயில் நம்மளால வாங்க முடியும். யூ நீட் டு இந்த நோ மெயில் these ப்ரோ mails bro these Bro, mails இல்ல are bro. current consideration. கேக்குதா? சரி அப்புறம் These ப்ரோ. இருங்க mails இருங்க are இருங்க current அந்த consideration. தலைவா இருங்க ஒரு ஓகேவா? நிமிஷம். current consideration இந்த மெயில் கரண்ட் current புரியல, consideration bro. இப்போ கரண்டா ஒரு அக்கவுண்ட் லாகின்ல ப்ரோ இருக்குங்கிறது ப்ரோ ஒரே நிமிஷம் ஹரி ப்ரோ ஆ டிஎம் சொல்றா. பாருங்களேன். ஒரு நிமிஷம் டிஎம் பாருங்க. இதை முன்னாடி ஸ்கிரீன்ஷாட் போடுங்க. அனுப்பிடுறா. நான் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ல இருந்து மெசேஜ் பண்றேன். போடுறா.
ஒரே நிமிஷம். ஹரி ப்ரோ ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் போடுவாங்க. நீங்க சொன்னீங்களே ஒரு வார்த்தை ப்ரோ, அதுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு இருங்க அவங்க காமிக்கிட்டோம், எல்லாருமே பார்க்கட்டும், இல்ல ஆடியன்ஸும் பார்க்கட்டும். மொத்தமா வாங்கிட்டு மொத்தமா பேசிடலாம். அதான் ப்ரோ இந்த கால் ரெக்கார்டிங் அதே கேட்டுப்போம். அதே ஒரு நீங்க நிமிஷம் ஓகே முதல்ல அந்த கால் ரெக்கார்ட் ப்ராப்பரா உங்க ப்ரோ ப்ளே பண்ணுங்க ப்ரோ. கால் ரெக்கார்ட் ப்ளே பண்ணுங்க. யாரோட இதுல ப்ரோ இருந்து எங்க ப்ரோ ப்ளேவே பண்ண விட மாட்டீங்களா ப்ரோ? அதான் வெயிட் பண்ணுங்க 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 bro. பண்ணுங்க 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 இருங்க பண்ணுங்க இருங்க நீங்க பேசுறீங்க. ஹரி ப்ரோ இல்ல உங்களுக்கு இப்ப இதுல நான் sound content கேக்குமா? தரேன்றேன் bro. bro, உங்களுக்கு ஏங்க வேணாம் வேணாம் இல்ல இல்ல content ப்ரோ தரேன். ஒரே நிமிஷம் இல்ல அது பண்ணுங்க எப்படி பண்ணுங்க ப்ரோ இல்லன்றீங்க? சரி ஓகே. சரி இருங்க பண்ண விட மாட்டேன்றீங்களா ப்ரோ? பண்ணுங்க ப்ரோ ப்ரோ ப்ளே இருங்க பண்ணுங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. நீங்க வந்துட்டு அத ப்ளே பண்ண எனக்கு சவுண்ட் கேக்குமா? கேக்கு கேக்கு அதுதான் எனக்கும் தெரியல ப்ரோ. இருங்க இருங்க. ப்ரோ பண்ணுங்க கேக்கும் ப்ரோ பண்ணுங்க bro. கேக்கும். ப்ளே பண்ணுங்க ப்ரோ. Yeah, ஒரே tell me, நிமிஷம். bro. Sir, we can record it. Okay. Tell me, sir. Okay, basically what you can do in here is that you can simply show them on the screen sharing, like sign out from the iPad and show Okay. the analytics data, that it will remain same. Okay, so analytics data do not make any difference. Those data are none of your usage, but if the person is telling you that you have made any changes or there is something fishy, what you can do is you can sign out from the device settings and show them the analytics data. The analytics data will remain same. There will be no changes into the data. Additionally, if you will log in back again, the data will remain the same. You can Okay, change sir. the account, the data will remain same. Okay. Also tell that one point, sir, that you just told now. We cannot bypass like making switching our accounts. That statement alone, could you say The again? okay, basically the analytics data cannot be bypassed, Okay. or you cannot make any changes to the analytics data because the data is of the device, not of the Apple account. So if you will change the Apple account, if you will remove the Apple account, if you will sign out and review the analytics data, the data will show the same because it is not linked to your account, it is linked to your Apple device. Yeah. Okay, fine. போதுமா ப்ரோ? ப்ரோ நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான் ப்ரோ. ஆமா. ஒரே இருங்க நிமிஷம் இருங்க bro, ஒருத்தர் ஒரு ஒருத்தர் நிமிஷம். ஒருத்தர் பேசணும். நான் இப்போ ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன் ப்ரோ. பிரித்தி ப்ரோ சொல்லுங்க. கொஞ்சம் மைக் பிரித்தி மட்டும் கொஞ்சம் மைக் என்ன சொல்லுங்க. பிரித்தி அவன் இருக்கான் பாருங்க டிஸ்கார்ட்ல. இருக்க சொல்லுங்க ப்ரோ. நீங்க ஓகே. எத்தனை டிவைஸ் ப்ரோ வச்சிருக்கீங்க ப்ளே பண்றதுக்கு? நான் ஒரு டிவைஸ் தான் ப்ரோ. என் ஐபோன் இருக்கு. செக்கிங் வந்தப்போ ஹரினா சொல்றா ரெண்டு டிவைஸ் சொன்னது யாரு? 2 டிவைஸ். யார்கிட்ட 2 டிவைஸ் இருக்கு? இப்போ நேத்து நம்ம செக் பண்ணோம். என்கிட்ட 2 டிவைஸ் இருக்கு ப்ரோ. அவர்கிட்ட 2 டிவைஸ் இருக்கு. அந்த ரெண்டாவது நான் டிவைஸ் மட்டும் ஏன் ரெண்டாவது டிவைஸ் மொபைல் தானா ப்ரோ? அதை மட்டும் கொஞ்சம் ஸ்கிரீன் ஷேர் போடுங்க. இருங்க, நான் இது ஐபேட் ஒரே அக்கௌண்ட் வச்சிருக்கேன். நான் அந்த அக்கௌண்ட்ல வரேன், ஓகேங்களா? மேபி நான் டிஸ்கவுண்ட் ஆகும் கண்டிப்பா. ஓகே இஷ்யூ கிடையாது. போன்ல மட்டும் வந்து ஸ்கிரீன் ஷேர் போட்டு ஆப்பிள் ஐடி காமிங்க. அதே மாதிரி இப்போ எதுல இருக்கீங்க? ஒரு நிமிஷம். இப்போ எதுல இருக்கீங்க? ஐபேட்ல இருக்கேன். ஐபேட்ல இருந்து ஸ்கிரீன் ஷேர் போடுங்க. என்ன நேம்? ஏன் ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் பண்ணிட்டா? யாரோடது? இருக்கட்டும் ஒரு பண்ணிட்டேன் ப்ரோ, ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டேன். செட்டிங்ஸ் ஒரே ஒரு டவுட் மட்டும் ப்ரோ. எனக்கு ஒரே ஒரு டவுட் பண்ண நான் கேட்டுக்கிறேன். நீங்க ஆக்சுவலி இது என்ன சொன்னீங்க? அக்கவுண்ட் மாத்தினாலே லாக்ஸ் மாறும்னு கேட்டு சொன்னீங்களா? அதானே எனக்கு ஒரு நிமிஷம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ப்ரோ. தெளிவா எக்ஸ்பிளைன் டூ பண்றேன். டிஃபரண்ட் லாக்ஸ் இருக்கு ப்ரோ. நீங்க நான் புரிஞ்சுக்கணும். எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு நிமிஷம் எக்ஸ்பிளைன் டிவைஸ் பண்றேன். பேஸ்ட் லாக்ஸ் வேற, ஓகேவா? அக்கவுண்ட் பேஸ்ட் லாக்ஸ் வேற. சரி அது காமிங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க கேட்ட கேள்வி அக்கவுண்ட் ஸ்விட்சுக்கு தான் வந்து. சரி ஓகே ஒரு பிரித்தி ப்ரோ செட்டிங்ஸ் மட்டும் ஓபன் பண்ணுங்க ப்ரோ. இதுல இருக்கிற ஆப் ஐடி காமிங்க. அதுல இருக்கிற ஆப் ஐடி மட்டும் லைன் பண்ணி காமிங்க. நான் காட்டுறேன் ப்ரோ. இது வந்துட்டு பிரித்து கவி ப்ரோ. ஒரு ஸ்கிரீன்ஷாட். ஓகே ஓகே ப்ரோ. அதோட ஓகே ப்ரோ. நான் என் போன்ல வரேன். 15 செகண்ட் வெயிட் பண்ணா நான் என் போன்ல வந்துறேன். ஓகே ப்ரோ. இல்ல ஹரி ப்ரோ ஒரு நினைக்கிறேன். ஒரே ஐடியா ப்ரோ டிராக் மீல. ஆமா ப்ரோ டிராக் மீல வந்துட்டேன் பாருங்க. அதுல அப்படியே நான் வெளிய போறேன். செக் பண்ணிக்கங்க. அனுப்பி விட்டுருக்கேன் ஒண்ணு. அதான் டிஎம் பாருங்க. அது நீ இது பண்ணது ஆப்பிள் சப்போர்ட் தானடா கேட்டது? ஆமா. பிரதி ப்ரோ வந்துட்டீங்களா? ஒரு நிமிஷம். பிரதி ப்ரோ வந்துட்டீங்களா? வந்துட்டாங்க ப்ரோ வந்துட்டாங்க. அப்படி இல்ல ப்ரோ இருக்கேன் வந்துட்டேன் ப்ரோ. கேக்குதா? கேக்குது ப்ரோ. எனக்கு அப்படியே ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அப்படியே ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டேன். பண்ணுங்க. ஸ்கிரீன் தெரியுதா ப்ரோ? ஒரு நிமிஷம். தெரியுது ப்ரோ. தெரியுதா? இதுல பிஜிஎம் இருக்கா ப்ரோ? இதுல பிஜிஎம் இல்ல ப்ரோ. இங்க பாருங்க ஆப் ஸ்டோர் போய் காட்டுறேன் நானு.
அப்படின்னா பேட்டரி பர்சன்டேஜ் காட்டிடுறேன். சப்போஸ் நீங்க யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படி இல்ல சொன்னா இல்ல அப்படி இல்ல காமிச்சிடும். இதுல பிஜிஎம்ஏ கிடையாது அப்படிதானே? இல்ல இங்க பாருங்க. சரி மேல பேக் வந்துட்டு இல்ல ஆப்பிள் ஓபன் பண்ணுங்களா, கீழே எக்ஸ் கொடுங்க, பேக் வந்துட்டு கீழே எக்ஸ் கொடுங்க. இதை கேட்கல ப்ரோ நானு. இது வேற ஐடி ப்ரோ. ஓகே ஆப்பிள் ஐடி ஓபன் பண்ணுங்க ப்ரோ, சொல்றது பண்ணுங்க ப்ரோ. கால் பேக் ரெக்வெஸ்ட் கேட்டிருப்பீங்கல்ல, ஓபன் பண்ணி இருங்க கீழே கால் எக்ஸ் பேக் கொடுங்க. ரெக்வெஸ்ட் டைரக்ட் கால் தான் ப்ரோ. மேல கால் பேக் ரெக்வெஸ்ட் கிடையாது ப்ரோ. ப்ரோ உனக்கு வெயிட் பண்ணு ப்ரோ, வெயிட் நான் வட்ட பேசிட்டு வரேன். டாடி சொல்றத பொறுமையா எதுக்கு அவசரம்? ஓகே 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 ஓகே. ஆப்ஸ் கிளிக் பண்ணுங்க ப்ரோ. அதுல மை ஆப்ஸ் போங்க, இல்ல அப்படியே கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க ப்ரோ. மேல சர்ச் ஆப்ஷன்ல டைப் பண்ணுங்க பிஜிஎம்ஐ நேம் போட்டு டைப் பண்ணுங்க. BGMI not in this iPhone. பேட்டில் ப்ரோ, பேட்டில் கிரவுண்ட். ஓகே 11th ஏப்ரல் 2025. ஓகே மேல லெஃப்ட் ஆல் கொடுங்க, மேல ஆல் போங்க. எக்ஸ் கொடுத்துட்டு மார்க்கா சர்ச் பண்ணுங்க. ஓகே எக்ஸ் கொடுத்துட்டு BATTLT பேட்டில் கிரவுண்ட். ஓகே இப்போ டேப்ல வந்து இதே மாதிரி பண்ணி காமிங்க, அக்கவுண்ட் மட்டும் காமிங்க. இதே வரேன் ப்ரோ. நான் திருப்பி அதே சொல்றேன் ப்ரோ, திருப்பி ஸ்டாப் பண்றேன். 50 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. வாங்க ஒண்ணும் இல்ல வாங்க. ஹரி ப்ரோ உங்களுக்கு ப்ரூஃப் அனுப்பிட்டேன் டிஎம்ல, ஜபாபுர்க்கு அனுப்பிடுங்க, லைவ்ல காமிக்கணும். ஓகே அது ஓகே ப்ரோ. அதான் ப்ரோ அந்த டைரக்டா கால் பண்ணீங்கன்னு சொன்னீங்கல்ல ப்ரோ, iOS சைடுல இருந்து டைரக்டா சப்போர்ட் கால்ஸ்னு ஒன்னு இல்ல ப்ரோ. ப்ரோ நான் அனுப்பவா, நம்பர் அனுப்பவா ப்ரோ? இப்பவே நீங்க கால் பண்ணி பாருங்க, லைவ்லயே கால் பண்ணுங்க, எனக்கு பிரச்சனை இல்ல. நம்பர் டிராக் பண்ணுவாமா? பிரித்திவ் டிராக் ப்ரோ பண்ணுவாமா? லைவ்ல கால் பண்ணா கால் வெயிட்டிங் போவாங்க, எடுத்து வரா ப்ரோ. இல்ல ப்ரோ எடுத்துறாங்க ப்ரோ, நான் அனுப்புறேன் உங்களுக்கு நம்பர். உங்களுக்கு யார் பண்ணி பாத்துறலாம்ல ப்ரோ? என்னோட ஃப்ரெண்ட், நான் ஆப்பிள்ல வேலை பார்க்கறேன், அதான் ப்ரோ சொல்றேன். ஃப்ரெண்ட் பேக் எண்ட் இன்ஜினியரா வொர்க் பண்றாரு ப்ரோ. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டேன் பாருங்க ப்ரோ. கேக்குதா? ஓகே ப்ரோ. நானும் ஐடில தான் ப்ரோ இருக்கேன். கேக்குது பிரித்திவ் ப்ரோ. ஓகே ப்ரோ ஓகே. ஷோ பண்ணிட்டு என்ன பண்ண சொல்லுங்க ப்ரோ? அப்படியே என்ன சொல்லுங்க, நான் அப்படியே சொல்றேன், சொல்றதா பண்ண போறேன் நானு. அதே மட்டும் பண்ணுங்க ப்ரோ, சேம் தான் ப்ரோ. ஓகே ஆப்பிள் போறேன், இருங்க ஆப் போறேன். இது வேற ஐடி ப்ரோ, பாத்துக்கோங்க. சரி காமிங்க, அத மட்டும் காமிங்க. இப்போ எது பண்ணும்? ப்ரொஃபைல் தொட்டேன், ஆப்ஸ் போடும். இருங்க ப்ரோ பாஸ்வேர்ட் போடுறேன். பாஸ்வேர்ட் எங்க கேக்குது? ஃபேஸ் ஐடி இல்ல, ஃபேஸ் ஐடி போடுறா. பாஸ்வேர்ட் எதுக்கு ப்ரோ கேக்குது? நேத்து கேட்காது, நீங்க எதுக்கு ப்ரோ கேக்குது பாஸ்வேர்ட்? நேத்து நான் போவே இல்லையா ப்ரோ? நானு ப்ரோ போவே இல்லையா? நேத்து ஆப்பிள் அக்கவுண்ட வந்து செட்டிங்ஸ்ல காமிச்சீங்க. நான் தான் ப்ரோ, எனக்கு ஃபேஸ் ஐடி ஓபன் ஆயிடுச்சு ப்ரோ. இவன் காட்டல. ப்ரோ நான் உங்களை கேட்கல ப்ரோ, இவரை தான் நேத்து லைவ் கூட போய் பார்த்துட்டு வாங்க ப்ரோ. நான் இப்போ காமிக்க சொன்னதுக்கு காரணம் இதுதான். டேய் நீ திரும்ப போயிட்டு எப்படி பாஸ்வேர்ட் கேக்குது? பாஸ்வேர்ட் போட்டாதான் உள்ள போகும் ப்ரோ, போடலாம் போகாது ப்ரோ. போயிட்டேன் ப்ரோ, போட்டேன் பாஸ்வேர்ட் எதுக்கு போட்டீங்க? நான் என்ன கேக்குறேன்னா எதுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓபன் பண்றடி, ஆப் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓபன் பண்ண ஆப் ஸ்டோர். அதான் இப்ப போட்டாரு பாஸ்வேர்ட், இப்ப போட்டாரு. அதுக்கு அப்புறம் எதுக்கு ப்ரோ? இல்ல சரி ஒரு நிமிஷம் ப்ரோ, இருங்க. இப்போ நான் ஒன்னு கேக்குறேன் ப்ரோ. இருங்க இப்போ நீங்க இருங்க ப்ரோ, ஒரு நிமிஷம் சொல்லு மாமா, சொல்லு நான் என்ன பேசி கொஞ்சம் விடுங்க ப்ரோ. நீங்க இப்போ வந்து ஒரு பாஸ்வேர்ட் போட்டது என்ன ப்ரோ பிரச்சனை? பாஸ்வேர்ட் என்ன பிரச்சனைனா, இப்போ நீ ஒரு ஆப்பிள் ஐடில போகும்போது ஆப் ஸ்டோர்ல போகும்போது எதுக்கு பாஸ்வேர்ட் கேக்குது? எல்லாரும் பேசக்கூடாது ப்ரோ, மக்களுக்கு வந்து அது புரியணும். கீழ கேக்குறாங்க, அந்த क्वेश्चन வந்து கீழ கேக்குறாங்க. ஓகேங்களா? எதுக்காக வந்துட்டு இருங்க ப்ரோ, உங்கள்ட்ட ஒரு நிமிஷம். ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டு எதுக்கு கேக்கும்னா, நீங்க சேஞ்ச் பண்ணீங்களாலோ இல்ல வேற ஏதாவது பண்ணீங்கனால மட்டும் தான் ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்ட் கேக்கும். ஃபேஸ் ஐடி ப்ரோ, ஃபேஸ் ஐடி ஒரு ப்ரோ ஃபேஸ் ஐடி வாங்கலனால கேக்கும் ப்ரோ. ப்ரூஃப் காட்டன் ப்ரோ, நான் சேஞ்ச் பண்ணேன் ப்ரோ. ஆப்பிள் அக்கவுண்ட் பாஸ்வேர்டுக்கும் டிவைஸ் பாஸ்வேர்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ப்ரோ. ஓகேவா? ஆப்பிள் அக்கவுண்ட் பாஸ்வேர்டுக்கும் ஃபேஸ் ஐடி பாஸ்வேர்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ப்ரோ. ஃபேஸ் ஐடி பாஸ்வேர்ட்ன்றது டிவைஸ் லாக். ஓகேவா? ஃபேஸ் ஐடி பாஸ்வேர்ட்ன்றது டிவைஸ் லாக். இது ஆப்பிள் லாக். ஆப்பிள் லாக் எது கேக்குது ப்ரோ? அதே மாதிரி ஆப்பிள் லாக் எதுக்கு கேக்கும்னா, ஒரே ஆப்பிள் லாக் எதுக்கு கேக்கும்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு ஆப் பர்சேஸ் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு அந்த பாஸ்வேர்ட் இல்ல ஃபேஸ் ஐடி கேக்கும். இருங்க ப்ரோ, பிரித்திவ் ஏதோ சொல்றா பாரு. சொல்லுங்க பிரித்திவ் ப்ரோ. ப்ரோ இங்க பாருங்க, 652க்கு நான் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிருக்கேன் ப்ரோ. அதனால காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே? நான் அந்த மெயிலும் காட்டுறேன், சேஞ்ச் பண்ண மாதிரி மெயில் வருங்களா ப்ரோ என் மெயில்ல? நான் அதுவும் காட்டுறேன். 650 இன்னைக்கு 650க்கு நான் மாத்தி இருக்கேன், காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. எஸ்டர்டே இன்னைக்கு விட்டுருங்க. நேத்து இந்த ஐடி லாகின் பண்ணி காமிச்சீங்கல எங்களுக்கு.
நேத்து நான் லாகின் காட்டல ப்ரோ, நான் காட்டல ப்ரோ, நீங்க நான் காட்டல காட்டலையா? ப்ரோ, நான் தான் ப்ரோ நான் காட்டல ப்ரோ, நான் நான் காட்டல ப்ரோ, நான் காட்டினா நான் என்னோட காட்டல ப்ரோ, ஃபேஸ்புக் ப்ரோ ஓப்பன் சரி ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நான் காட்டல ப்ரோ. நேத்து நாங்க வந்துட்டு லாக் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன ரீசன்னு சொல்லி பார்க்கலாம் சொன்னோம். லாக் போனதுக்கு என்ன ரீசன்? அத நீங்க சொல்லவே இல்லையே. சொல்லுங்க. இது இந்த ஆப் வந்து ஒன்லி பிஜிஎம்ஐக்கு தான் ஐபேட் வச்சிருக்கோம். பிஜிஎம்ஐயோட லாக் தான் அந்த லாக்ஸ்லயே வராது, அதனால அது காட்டல. ஒன்லி ஃபார் பிஜிஎம்ஐ, வேற ஆப்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, அதனாலதான் அது காட்டல. வேற ஆப்ஸ் அவர் எதுவுமே யூஸ் பண்ணல ஸ்கிரீன் ஷேர் போடுங்க ப்ரோ. ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. சரி ஓகே ஓகே ஓகே. நான் எதுவும் பண்ணல ப்ரோ. இருங்க, அதே மாதிரி பிரித்தியோடதுல நேத்து 23 லாக் காமிச்சிருக்கு. நீங்க யாரும் ப்ராப்பரா செக் பண்ணல ப்ரோ. அதுல இருக்கு 23 லாக். ஆமா 22 இருக்கு. நேத்து காட்டின 22 இருந்துருக்கு. அதோட ப்ரூஃப் 22 இருந்திருக்கு. பாருங்க, ஸ்டார்டிங்லயே இருக்கு. 22 இருக்கு. நேத்து போன ஆமா, பாருங்க. அந்த லாக் லைவ்ல இருந்துருக்கு. நீங்க யாரும் ப்ராப்பரா செக்கும் ப்ரோ பண்ணல. எத்தனை மணிக்கு செக்கிங் பண்ணாரு இவரு? எத்தனை மணிக்கு ஒரு ரிப்போர்ட் ப்ரோ பண்ணாரு? அப்படியே சசிகுமார் ப்ரோவோட லைவோட ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கு, அத காட்டுறாடி. இருக்கு. அத அனுப்பி இருக்கு, நான் விடுங்க. காட்டுறேன். இரு நான் சொல்றேன் ப்ரோ. ஒரு நிமிஷம் ஏஜ் நிகா ஏஜ் ஒரு வாட்ஸ்அப் நிமிஷம் இருக்கு. ஒரு நிமிஷம். பிருத்திவி அவரோட ஸ்கிரீன் தான் பிஜிஎம்ஐ செக்குக்கு நீங்க லாக் செக் பண்ணதே முதல்ல தப்பு ப்ரோ. அதுக்கும் இந்த லாகுக்கும் சம்பந்தமே இல்லையே ப்ரோ. கேம் அதுல ஆனா லாக் காட்டினா நீங்க செக் பண்ணலாம். ஃப்ரீ ஃபயருக்கு அப்படி காட்டும், பிஜிஎம்ஐக்கு அப்படி காட்ட மாட்டேது. அதை எதுக்கு வந்து நீங்க செக் பண்ணீங்க ப்ரோ? லாக் மேல எதுக்கு? ஒரே நிமிஷம். பிஜிஎம்ஐ லாக் யாரு காமிக்கவே காமிக்காது. பிஜிஎம்ஐ லாக் யாரு பிஜிஎம்ஐ லாக் யாரு அப்படிதான் சொல்றாங்க. ப்ரோ ஒருத்தரா ப்ரோ கேட்கலன்னா இங்க இருங்க ப்ரோ. அந்த டிவைஸ் வந்து ஒன்லி ஃபார் பிஜிஎம்ஐ தான். ஒவ்வொருத்தரா பேசுங்க ப்ரோ. யாரோடது இது? கத்திட்டே இருந்தாங்க அதுக்கு. ஏய் அது போடாதா. ப்ரோ ஒரே நிமிஷம் கொஞ்சமா பொறுமையா சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்ப என்னன்னா, இப்ப அவர் நேத்து கேக்குறாருல ஏன் வந்து லாக்ஸ் காமிக்கல. நேத்தோட லைவ்ல 5 hours மேபி இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் அந்த ஷேர் ஐபேட் அனலிட்டிக்ஸ் டேட்டா இருக்கு பாத்தீங்களா, அந்த டேட்டா வந்து எதுவுமே ஆன்ல இல்ல. ஓகேவா? ஷேர் ஐக்ளவுட் அனலிட்டிக்ஸ் அது ஆன்ல கிடையாது. ஷேர் ஐக்ளவுட் ஆன்ல கிடையாது. அத கஸ்டமர் கேர்ல கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க காமிக்கும் போது அதுல இருக்கு பாருங்க, அந்த இதுல 22ல டேட் இருக்கு. பனிஷர் ப்ரோ ஷேர் ஐபோன் அனலிட்டிக்ஸ் என் போன்ல இப்போ வரைக்கும் ஆஃப்ல தான் இருக்கு. எந்தமே ஆஃப்ல தான் ப்ரோ இருக்கு. கஸ்டமர் கேர்ல கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து ஃபாஸ்டா அந்த இது ஆஃப்ல இருந்தா ஃபாஸ்டாவே உங்களுக்கு டேட்டா வந்து லாக்ல காட்டாது சொல்றாங்க. நேத்து நம்ம லைவ்ல காமிச்சேன்னு சொல்றீங்களா ப்ரோ? எங்க லைவ்ல லேட்டா தான் காட்டுமா? நேத்து லைவ்ல 5 hourல போய் கட்டா பாருங்க. ப்ரோ இங்க பாருங்க, உங்களை யாரும் வந்துட்டு பிஜிஎம்ஐ லாக் காமிங்க அதை காமிங்க இதை காமிங்க கேட்கல. உங்க பசங்க இருங்க ப்ரோ, உங்க பசங்க ஓகேவா? உங்க பசங்க ப்ரோ நேத்து லாக் காமிச்சுனா நீங்க நேத்து என்ன டேட்? 23 நேத்து 22 ப்ரோ. 22 இருக்கு ப்ரோ. ப்ரோ 22ன்றது 23க்கு மேல தான் நம்ம செக் பண்ணவே ஆரம்பிச்சோம். நைட் ஆயிடுச்சு. ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ. நீங்க 22 லாக் காணோம் கேட்டிங்களா ப்ரோ? ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேசிங் வந்து பிஜிஎம்ஐ காக ப்ரோ வச்சிருக்கோம். மேட்ச் புரியல. மேட்ச் நீங்க ஆடுறது இல்ல மேட்ச் நீங்க ஆடுறது எப்போ? ஒரே நிமிஷம்டா. மேட்ச் ஆடுனது 22 ஃபர்ஸ்ட் ஐபேட் யாரோட ப்ரோ நம்ம செக் பண்ணோம்? ஏன் ஐபேட் தான் ப்ரோ. ஏன் ஐபேட் அவன பிருத்திவி தான் ப்ரோ. 21 இருங்க 20 அதாவது 20க்கு பின்னாடி இருக்கா? 20 19 17 16 இருக்கு. காமிங்க அது மட்டும் காமி. நேத்து காமிக்கிறது நீ எப்படி காமிது நான் பாக்குறேன். ப்ரோ நேத்து பாருங்க ப்ரோ. போய் ஃபர்ஸ்ட் இருங்க ப்ரோ. நீங்க எல்லாரும் பேசுறீங்க, என்ன பேசுறீங்கன்னு புரியல ப்ரோ. இங்க பாருங்க, ஒருத்தர் இப்போ அது நேத்து காமிச்சு சொன்னீங்க. நீங்க அந்த ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா? என்னோட ஸ்கிரீன்ல காமிச்சு ப்ரோ. ரெக்கார்ட் போட்டு அவங்க செட் பண்ணுங்க. இன்னைக்கு 23 கீழ வாங்க. 19 இருக்கு பாருங்க, 16 இருக்கு பாருங்க, 17 இருக்கு பாருங்க ப்ரோ, 22 இருக்கு பாருங்க. கீழ போற கீழ போற போற 21 இருக்கு பாருங்க. என்ன ப்ரோ 23 மட்டும் தான் இருக்கு. மேல போங்க, டாப் போங்க ப்ரோ. 21 இருக்கு பாருங்க, இங்க லாஸ்ட் செகண்ட்ல பாருங்க 21 ப்ரோ. இல்ல ஒரு டிவைஸ் லாக் லாஸ்ட் 1 வீக்ஸ் தான் ப்ரோ காமிக்கும். அந்த மாதிரி அதாவது சில்லித்தனமா வந்து இது மட்டும் இன்னைக்கான டேட் நீங்க இன்னைக்கான டேட் காமிங்க ப்ரோ. அந்த டேட் பாரு ப்ரோ. ஃபுல்லா அது எல்லாம் 1 வீக் ஒரு டேட் காமிக்கறானே. நீங்க 1 வீக் கேட்டீங்க. செகண்டா இருக்குன்றீங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் ப்ரோ. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சொல்லணும்னா, ஒரு டிவைஸ்ல வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா எக்கச்சக்கமா லாக் இருக்கும். ஓகேவா? உங்க டிவைஸ்ல மொத்தமாவே இவ்வளவு தான் லாகா? நீங்க சொன்ன கணக்குல நான் வரேன். இல்ல பிஜிஎம்ஐ விளையாடுறான் ப்ரோ. புரியுதா? ஒன்லி பிஜிஎம்ஐ தான் விளையாடுறான். மேக்ஸिमम பிஜிஎம்ஐ தான் விளையாடுறான். ஜபா ஒரு நிமிஷம். ஜபா ஒரு நிமிஷம். மாறதுக்கு மட்டும் தான் இருங்க. கேம் ஆடுறதுக்கு மட்டும் தான் வந்து நீங்க இப்ப பிஜிஎம். சரி மாமா சொல்றோமா இத? ஒரே நிமிஷம் சொல்றேன். இரு ஒரு நிமிஷம். ஜபா ஒரே நிமிஷம் வந்து வேற இருக்கு பேசணும். சொல்லுங்க ப்ரோ. கேம் ஆட மட்டும் தான் யூஸ் பண்றீங்க. ஓகேவா? அப்படிதானே? ஆமா ப்ரோ. இது எப்போ வாங்குனீங்க ப்ரோ? இதை எடுத்துட்டா எப்போ வாங்குனது இது ஐபேட்?
அது அபவுட்ல போனாலே காமிக்க நினைக்கிறேன். கரெக்டா பாரு, அபவுட்ல போனா ஜெனரல் போயிட்டு ப்ரோ அதே மாதிரி நீங்க ஆப்பிள் நம்பர் கேட்டிங்க, அதுவும் அதுக்கு அப்புறம் நீங்க பேக் வாங்க ஆப்பிள் கேரன் வாரண்டி போங்க, பேக் வாங்க. அது வந்து டேட் ஒன்னு போட்டுருக்கோம் 1 இயர் பேக். 17 February 2020 பேக் வாங்கலாம், பேக் வாங்க. எபோட் போங்க, நார்மல் மேல போங்க. எக்ஸ்பிரஸ் ப்ரோ சரண் ப்ரோ, ஹரி ப்ரோ, கொஞ்சம் வந்து கத்தாம நார்மலா பொறுமையா நம்ம எடுத்துட்டு போலாம். மக்களோட ஒரு ரிக்வெஸ்ட். ஓகே, அதுவும் வந்து ரெஸ்பெக்ட்டோட எதுமே ரெஸ்பெக்ட் இல்லாம யாரையும் பேச வேணாம். நம்ம எடுத்துட்டு போலாம், நம்ம எதுமே கேட்க ஒரு ஒருத்தர பேசுங்க ப்ரோ, 2-3 பேர் ஒரு நாள் பேசுங்க. ஓகே இல்ல நாங்க சொல்லி தான் ப்ரோ வந்திருக்கோம். நீங்க பேசுங்க, உங்களுக்கான டைம்ஸ் இருக்கு. ஓகேவா? எல்லாத்துக்கும் நீங்க வந்து ஏன்னா நேத்து வந்து நாங்க உங்களுக்கு பேச டைம் தரல அப்படிங்கறது ஒண்ணு வந்து சொன்னாங்க. ஓகேவா? உங்களோட சைடுல இருந்து கேட்கணும், உங்க சைடுலயும் கேட்டு அதுக்கப்புறம் மீதி இருங்க. இப்போ நீங்க உங்க சைடுல உள்ள எல்லாத்தையும் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சப்மிட் பண்ணிருங்க, அதுக்கான கிளாரிட்டி வந்து கொடுத்துருங்க. அப்புறம் நம்ம செக்கிங் டீம் சொன்னதுக்கு அப்புறம் மீதி நாங்க எங்கள்கிட்ட இருக்கிறது அதையும் ஷோ பண்றோம். அதுக்கானது நீங்க கிளியர் பண்ணிட்டு எதுனாலும் அதுக்கப்புறம் மீதி பேசிக்கலாம். ஓகேவா? ஓகே கமான். சீரியல் நம்பர் எல்லாம் ஒரே சீரியல், சேம் சீரியல் நம்பர் ப்ரோ, டிவைஸ்ல சேஞ்ச் இல்ல. கேம் ஆடையில காட்டிட்டு தான் ஆடிடும், அதையும் பாத்துக்கங்க. அது வந்து லைவ்ல அவன் லைவ்ல இருக்க ப்ரோ, பாருங்க பாருங்க மாத்தி காட்டுறேன் பாருங்க. A3357 MDWK 4KN. புரியல ப்ரோ, புரியல என்ன சொன்னீங்க ப்ரோ? மாடல் நம்பர் ப்ரோ, பாருங்க. அதுதான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கோம் சீரியல் நம்பர். அண்ட் நீங்க எப்போ வாங்குறீங்கன்னு கேக்குறீங்களா? அது எங்கடா இருக்கும் பாரு. எக்ஸ்பீரியன்ஸ் டேட் காட்டுது February month. சரி ஓகே. ஓகே ப்ரோ, February ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஒரே நிமிஷம். சீரியல் நம்பர் ஓகே மாரா ப்ரோ. சீரியல் நம்பர் நாட் வேலிட்னு வருது ப்ரோ. ஹலோ யாரோடது ப்ரோ? யாரோடது ஷோ பண்றீங்க? யாரோட ஸ்கிரீன்? இவங்களோட. பிரித்தி ப்ரோ எனக்கு வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. ஸ்டாப் இருக்கா? ஆமா ப்ரோ உங்களுக்கு காட்டுதா? காமிக்குது. வேற ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ற வெளிய ஐபோன் ஐபேட் ப்ரோ 11 inch இருக்கு ப்ரோ, எனக்கு வருது. ஆமா 11 inch 5 inch. ஓகே 0க்கு ஓ போட்டுருக்கேன் நானு. ஒண்ணுல பிரித்தி ப்ரோ தான். யாருது? லுனாட்டிக் தான், பிரித்தி ப்ரோ தான். கரெக்ட்டா சொல்லுங்க. ஒரே நிமிஷம் மாமா, ஒரே நிமிஷம். வியூவர்ஸ்க்கு நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. இவங்க அந்த செக்கர்ஸுக்கும் நம்மளோட கிளானுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. செக்கர்ஸை வந்து நம்ம அஃபிஷியலா பை பண்ணி இவங்களுக்கு பே பண்ணி செக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? இவங்க வந்து பேசுறாங்கன்னா அது அவங்க நிறைய இடத்துல போய் பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல அந்த மாதிரி தான் அவங்க டோன் அவங்க வரும். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கும் கிளானுக்கும் அஃபிஷியலா எந்த சம்பந்தமும் கிடையாது. செக் பண்றதுக்காக இவங்கள நம்ம கேஷ்க்கு பே பண்ணி ஒர்க் பண்றாங்க. அப்படிதானே ப்ரோ? 2 பேரும் சரண் ஹரி. ஆமா ப்ரோ, ஆமா. ஓகே அதான் கிளியர். ஓகே லெட்ஸ் கோ, போங்க. மனுஷன் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்களேன். அடுத்து என்ன ப்ரோ காட்டணும் சொல்லுங்க. அப்புறம் நேத்து லைவ்லயே அந்த 22 அந்த டேட் லாக் இருந்ததெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் காட்டுங்க. காமிச்சாச்சு ப்ரோ. அது என்ன ப்ரோ சொல்றீங்க? காமிச்சாச்சு, திருப்பி காட்டோம் ப்ரோ. ஒரே நிமிஷம் ஹரி ப்ரோ, ஒழுங்கா சொல்லியாச்சு. மெயில் ஐடி நேத்து ஒரு மெயில் ஐடி காமிச்சாரா? மெயில் ஐடி ஆமா கிங்ஷர் போட்டு காமிச்சாங்க. காமிச்சாங்க பேடி நூப். ஆமா இந்த அக்கவுண்ட்ல வந்துட்டு ப்ரோ அக்கவுண்ட் நேம் எல்லாம் ஒண்ணுதான். நான் லைவ்ல வேற சொல்லிட்டு இருந்தேன் ஆடும்போது. ப்ரோ ஆமா இது மெயில் காமிச்சேன், மெயில் ஐடி காமிச்சேன், எது காமிச்சேன்? மெயில் ஐடி காமிச்சிருப்போம் ப்ரோ, அதையும் செக் பண்ணி பாருங்க. இது கவி 221 காமிச்சேன். காமிச்சாங்க ப்ரோ, காமிச்சாங்க. நீங்க கேட்டதுக்கு அப்புறம் எல்லாமே காமிச்சீங்க ப்ரோ. ப்ரோ அதே மாதிரி உங்களுக்கு ப்ரோ ஒரே நிமிஷம் அந்த மெயில் காட்டுங்க, மெயில் காட்டுங்க ப்ரோ. பேட்டர்ன் ப்ரோ அந்த மெயில் எந்த மெயில் தான் ப்ரோ? மெயில் காமிச்சா பாருங்க. பிரித்திவ் கவி இருக்கு பாரு ப்ரோங்க. இல்ல ப்ரோ, இல்ல இப்போ உங்களுக்கு ஒரு மெயில் மெயில்ல லுனாட்டிக் கிட்ட இருக்கு ப்ரோ. என்கிட்ட இருக்கு லுனாட்டிக் ப்ரோ, லுனாட்டிக் ஏஜெட் இருக்கு ப்ரோ. ப்ரோ ஒரே ஒரு क्वेश्चन. அதாவது ஒரே நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம். நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். ஒரு நிமிஷம் ஜபா, ஒரு நிமிஷம் ஜபா. சொல்லுங்க ப்ரோ. சொல்லு ப்ரோ கேக்குதுங்களா?
பாடி வந்து M5ல தானே ப்ளே பண்ணாருன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வந்து டிவைஸ் செக்குக்கு வந்தாரு. எப்படி M3ன்னு வந்து மெயில்ல போட்டுருக்கு? அததான் கேட்கறதுக்கு அது வந்து ப்ரோ, அது ஏஜேக்கு வந்த மெயில் ப்ரோ. ப்ரோ இது எந்த ப்ரோ ஏஜே கையிலுக்கு ஏஜ் இருங்க. பேடி வெயிட் ப்ரோ, வெயிட் பேடி டிஃபரண்ட், ஏஜே ப்ரோ டிஃபரண்ட். வெயிட் ஒருத்தரா பேசணும். ஏஜேக்கு வந்தது எதுக்கு நீங்க வந்து பிரித்தி வந்து ஷோ பண்றீங்க? உங்களோட மெயிலுக்கு பிரித்தி வந்து ஷோவே என்ன பண்ணல ப்ரோ. யாரு ஷோ ஏஜே தான் ப்ரோ ஷோ பண்ணா. M3 ஓடது பிரித்தி ப்ரோ ஷோவே பண்ணல. ப்ரோ இன்னொருத்தர் யாருக்கு ப்ரோ M3 லாகின் எந்த இருக்கு? M3 தான் ப்ரோ. எனக்கும் பேடிக்கும் தான் ப்ரோ. எனக்கும் பிரித்திவுக்கும் தான். சரி உங்களதுல லாக் இருக்கா? அது என்னவோ மாறி மாறி காட்டுது ப்ரோ. எனக்கு தெரியல மாறி மாறி இல்ல ப்ரோ. ப்ரோ, உங்களதுல லாக் இருக்கா? இல்ல அதுக்கு தான் இல்ல ப்ரோ இங்க இருங்க. அதுக்காக தான் நாங்க வந்து ஆப்பிள் ஆத்தரைஸ்ல, புரியுதா உங்களுக்கு? ப்ரோ அதுக்காக ஆப்பிள் தான் ஆத்தரைஸ் ப்ரோ, ஆப்பிள் ஆத்தரைஸ்ட வந்து நாங்க இது பண்ண முடியாது ப்ரோ. ஒரே நிமிஷம். லாக் கிளியர் ஆனதுக்கு லாக் இல்லாம இருக்குமான்னு கேளுங்க நீங்க. ஆப்பிள் ஆத்தரைஸ்ட கால் பண்ணி லாக் இல்லாம அதுதான் ப்ரோ. இருக்குமான்னு கேளுங்க. யூஸ் இல்ல பண்ற அதுதான் நான் ஐபேட் கேட்டேன். இங்க இருங்க. ரெண்டு மெயில் வந்திருக்கு. அதுக்கு ரெண்டுத்தையும் காமி ஏஜே. நாங்க ப்ரோ ப்ரோ இங்க பாருங்க. சரி நாங்க இங்க இந்த இருங்க. ஒரே நிமிஷம் ஆப்பிள் நான் ஐடி சொல்லிக்கிறேன். இருங்க ஒரே ப்ரோ. நிமிஷம் இந்த நான் ஆப்பிள் ஐடி சொல்லிக்கிறேன் இவங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, மாத்தல. பேச இருங்க சொல்லுங்க. ஒண்ணு ஒரே மட்டும் நிமிஷம் பேச ஒண்ணு சொல்லுங்க. மட்டும் சரி, யோ சொல்லுங்க. இவங்க ஜபா வந்துட்டு என்ன கேக்குதாயா? சொல்றான் ஆ இப்போ அந்த வந்துட்டு மெயில் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோயா. அவர் பேடி வச்சு காமிச்சால அதே மெயில் அது மட்டும் கன்ஃபார்ம் அந்த பண்ணிக்கோங்க. நோ இல்ல பாடி ப்ரோ இப்போ பேடி ஒரு ப்ரோ நீங்க செக்கிங் காட்டுங்க. மட்டும் ப்ரோ. சிம்பிளா அதுல பேமெண்ட் அண்ட் டெலிவரிலாம் கிளிக் பண்ணுங்க. ஆப்பிள் ஐடி கேக்குதான்னு ப்ரோ பாருங்க. இது ப்ரோ டைம் டு ப்ரோ பேமெண்ட் ப்ரோ ப்ரோ ஆ ஓகே ப்ரோ இங்க பாருங்களேன். அதாவது ஏய் நான் வியூவர் பண்ணடா. இருங்க. அதாவது வியூவர் வந்து ஓகே வியூவர் பேக் வந்து வாங்க பேக் வாங்க. ப்ரோ கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ. அதாவது வியூவர் வந்து ப்ரோ நம்ம பிருத்திவி ப்ரோ அண்ட் இவரு சரண் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ, இருக்கேன். அதாவது இதுக்கப்புறம் சரண் இதை ப்ரோ பத்தி பேசுறது இல்ல. இதுக்கப்புறம் வந்து அவங்களோடது வந்து என்னன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவங்க அதுக்கான பதிலும் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஓகேவா? ஃபைனலி இதுல வந்து அவங்களோடது காமிக்குதுன்னு சொல்றாங்க. கரெக்டா? நம்ம காமிக்கலன்னு சொன்னா அவங்களோட காமிக்குது. இப்போ ஒருத்தரோடது காமிச்சிருச்சு. இன்னொருத்தரோடது என்னது ப்ரோ கதை? அவரோடது கேளுங்க. அதுதான் ப்ரோ கேளுங்க. இன்னொருத்தரோடது வரலன்னு தான் நாங்க டிக்கெட்டே ரைஸ் பண்ணோம். ஓகேங்களா? அவங்க ரன் பண்ணிட்டு தான் எங்களுக்கு அந்த மெயில் அனுப்புனாங்க. நான் உங்களுக்கு டேட்டாவையும் உங்களுக்கு 5 days 5 business daysக்குள்ள கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சென்ட் நீங்க பண்றோம்ன்ற இருங்க மெயிலே இருங்க அனுப்பியிருக்காங்க. அந்த மெயில் நீங்க எங்க இருக்கு நீங்க ப்ரோ? வந்துட்டு இங்க ஒரு பாருங்க. ஒரு ஜிமெயில் வந்து வேற டிவைஸ்ல யூஸ் பண்ணிருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கால் பண்ணிக்க ஒன்றும் அவசியம் கிடையாது. ப்ரோ ப்ரோ டிவைஸ் இல்ல ப்ரோ, நான் லாக் வரலன்னு கேட்டேன் ப்ரோ. ப்ரோ லாக் தான் லாக் ப்ரோ. கால் பண்ணி நாங்க லாகின் என்ன வந்துட்டு கேட்டோம்னா ஆப்பிள் அக்கௌண்ட் ஆப்பிள் இருங்க அக்கௌண்ட் லாகின் பண்ணிருக்கோம். எங்களுக்கு ஏன் அதுல காட்டல? ப்ரோ லாக் ஏன் காட்டலன்னு ப்ரோ கேட்டேன். ஒரு இல்ல ப்ரோ நிமிஷம் சாட்ஸ் ஒரு நிமிஷம் நான் ஒண்ணே ஒன்று ஒரு சொல்லிக்கிறேன். சாட்ஸ் நான் ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறேன். தெளிவா சொல்லிக்கிறேன். இங்க என்ன பாருங்க, நான் raise பண்ணேன் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எல்லாமே டிரான்ஸ்பரண்டா அதாவது 5 months பண்றதுக்காண்டி தான் லாக் நீங்க பண்றோம். அது மாதிரி சரிங்களா? காமிக்கலன்னு சொன்னீங்க. நீங்க ப்ரோ செக்கரை குறை சொன்னீங்க. எங்களுக்கு வேற லாக் என்ன காமிக்கல, பார்க்கணும்னு என்னோட சொல்லுங்க. அதே ஐபேட்ல என்ன காமிச்சிட்டு இஷ்யூ? போலாம். அதே எதுக்காக மாதிரி வந்து இந்த மாதிரி வேஸ்ட் அக்கௌண்ட் ஏதாவது ப்ரோ? சேஞ்ச் டைம் பண்ணா அவுட் அப்படி போடாதீங்க ப்ரோ. ஆகுமா? இது ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நான் டைம் ரைஸ் அவுட் போடாதீங்க. பண்ணேன். அவங்க இல்ல டைம் என்னன்னு பண்ணதுக்கு கேட்டுக்கலாம். என்ன என்னன்னு சொன்னாங்கன்னா, கேட்டுக்கலாம். என்னன்னு இல்லப்பா கேட்டுக்கலாம். நீங்க உங்க இதுல ஒரே ஒரு இது மெயில் ஆப்பிள் ஐடி தான் என்னன்னு இருக்கு. கேட்டுக்கலாம். அதே என்னன்னு மாதிரி கேட்டுக்கலாம். லாக்ஸ் வந்து கேட்டுக்கலாம். உங்களுக்கு கரெக்டா தான் இருக்கு. அதுக்கான லாக்ஸையும் ப்ரோ டவுன்லோட் பண்ணி நாங்க ரெக்கவர் பண்ணி அனுப்பிடுவோம் 5 business ப்ரோ daysல. உங்களுக்கு யூ வேணும்னா நீட் நான் டு நம்பரையும் ப்ரோ தரேன். நீங்க வந்துட்டு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. பிஜிஎம்ஐ வந்துட்டு பிஜிஎம்ஐ சரி, அது எந்த கேமா இருந்தாலும் சரி ப்ரோ, ஹேக்ஸ்ன்றது வந்துட்டு அப்ளிகேஷன் பேஸ்டு அந்த மாதிரின்னு கிடையாது. ஓகேவா? டெஸ்ட் பிளைட்ல தான் இது பண்ணணும்னு கிடையாது. இன்ஜெக்ட் ஓகே. பண்றதுக்கு பல மெத்தட் இருக்கு. அதே மாதிரி நாங்க வந்துட்டு டிவைஸ் லாக்ஸ்ங்கிறது டிவைஸ்க்குன்னு ஒரு லாக் இருக்கும் ப்ரோ. நாங்க டிவைஸ் இது லாக்னு இல்லாம டிவைஸ் லாக் சைட் இல்லாம லோட்லாம் பண்ணாங்கன்னா எடுக்கவே முடியாது. ஆப் ஆ வந்து சைட் லோட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணாலும் எடுக்கவே முடியாது. ப்ரோ பிசி வச்சு டிவைஸ் லாக்ங்கிறத ஆப் வச்சு தாண்டி இன்ஜெக்ட் உங்களோட பண்ணா இல்ல அக்கவுண்ட் டெஸ்ட் லாக்னு ஒன்று பிளைட்லாம் இருக்கும் சொல்றீங்களா ப்ரோ. ப்ரோ? அதான் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். எல்லாமே செக் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். ப்ரோ இன்னும் நீங்க டெஸ்ட் அட்வான்ஸ் ஓகே லெவல்லாம் ப்ரோ சொல்றீங்களே. ஓகே ப்ரோ ப்ரோ ரொம்ப விளையாடி எனக்கு எடுத்துட்டு ப்ரோ போற இல்ல மாதிரி இல்ல இருக்கு. சிம்பிளா சரி கேக்குறேன் ப்ரோ. நீங்க இவ்வளவு இருங்க. சொல்றீங்களா? எனக்கு அவர்ட்ட நீங்க கேட்டேன் அந்த மாதிரி லாக் எல்லாம் கிளியர் இருக்குன்னு சொன்னாங்கல்ல ப்ரோ. நீங்க வந்து ஆமா ஆப்பிள் ஐடி நான் சொல்றேன். உங்க போன்ல வந்து ஆப்பிள் ஐடி நீங்க லாக் அவுட் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? அந்த நீங்க ஆப்பிள் கிட்ட கேட்டு ஓகேவா, எனக்கு வந்து நான் லாக் அவுட் பண்ணிருக்கீங்களா இல்லன்ற அந்த ஒரு ஹிஸ்டரி இருக்கும். ப்ரோ ஓகேவா? லைஃப் சைட் டைம்லயே இந்த இருக்கு. ஒரு அக்கவுண்ட் தான் இந்த ஒரு டிவைஸ்ல இருக்குதா அப்படின்னு. இது வந்துட்டு கரண்ட் டேட்டா ப்ரோ. கரண்டா இப்போ ஒரு அக்கவுண்ட் இருக்குன்னு சொல்றது ப்ரோ. புரியுதா அது உங்களுக்கு? கரண்ட் டேட்டா இல்ல ப்ரோ. அதுல அந்த மெயில் போடா. அந்த ஹரி மெயில் ப்ரோ என்ன போடா. ப்ரோ அது லைஃப் மேல இருக்க டைம்லயே மெயில். ஹரி ப்ரோ ஒரே அக்கவுண்ட் தான் அதுல இருக்குதா? கீழே என்ன ஹரி ப்ரோ போட்டுருப்பாரு ப்ரோ? ஹரி ஆமா, ப்ரோ அதுல என்ன போட்டுருப்பாரு? ஹரி ப்ரோ நமக்கு சொல்றா. தேவையான ஹிஸ்டரி வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு லாக், ரெண்டாவது ஒன்னு இந்த டிவைஸ்ல இவர் சைன் அவுட் பண்ணிருக்காரா இல்ல வேற ஆப்ல லாகின் பண்ணிருக்கான்றது இந்த இந்த ஆப்ல சைன் அவுட் பண்ணாலோ சைன் இன் பண்ணாலோ காமிக்கும்ல, அந்த ஹிஸ்டரி வேணும். ஓகேவா? அந்த ஹிஸ்டரி வந்து ஆக்சுவலி ஜிமெயில் எடுக்கலாம் ப்ரோ. போன்ல ஜிமெயில் ஓபன் பண்ணுங்க ப்ரோ. இப்போ யார் உங்க ப்ரோ? பாஸ்வேர்ட் மாத்தினதையும் உங்களுக்கு ஒரு நிமிஷம் காமிச்சாரா ப்ரோ? ஒரு பேடி நிமிஷம் பாஸ்வேர்ட் ஓபன் மாத்தின பண்ணுங்க. காமிச்சியா? இல்ல காமிச்சேன். இல்ல காமிச்சேன். பிருத்தி ப்ரோ யாரோடது பார்க்க போறீங்க? ஜிமெயில் ஓபன் பண்ணுங்க. ஜிமெயில் ஓபன் பண்ணுங்க. யாரோடது? ப்ரோ இது போன் நம்பர் இந்த ஜிமெயில் இந்த ஆப் ஐடியோட ஜிமெயில் இருக்கு. போன் நம்பரா? போன்ல தான் ப்ரோ என்னோட இந்த ஜிமெயில் இருக்கு. அப்படியே இந்த இது app பண்ணி ID. காட்டு பேடி. அதுனா கேமரால போட்டு. கேமரா ஓபன் பண்ணி காட்டுறேன். காட்டு. புரியல ப்ரோ. இதுல எனக்கு இதுல ஒரு ஆன் ஒரு பண்ணாதீங்க மாதிரி ப்ரோ. கேமரா போன்ல ஆப்க்குள்ள போங்க. கேமரா ஆப்க்குள்ள போய் ஆன் பண்ணு பேடி. கேமரா ஐபேட்ல ஆப் ஓகே. கேமரா போடா. சீன் இதுல தெரியுதுல? கேமரா தெரியுது. தெரியுது தெரியுது. தெரியுது.
அம்மா ஃபோன் இருக்கு இருங்க. கேமராலாம் நான் இருக்கு. ஜிமெயில் பண்ணுமா? Gmail. உள்ள வை கிளியரா அந்த மாதிரி இங்க இருங்க ப்ரோ. பாஸ்வேர்ட் ஹஸ் பீன் சேஞ்ச்டு. பாஸ்வேர்ட் மாத்தி இருக்காரு. வேணா இது சொல்லுங்க காமிக்கிறாரு. prithukavi221@gmail.com. prithukavi221@gmail.com. இதுதான் ப்ரோ அவனோட மெயில். எனக்கு நேத்து அவர் அந்த மெயில் காமிச்ச இது இருக்கா வீடியோ இருக்கா? ஆப்பிள் பொங்கு மரம் ப்ரோ லைவ் உங்க போன்ல இருக்கிற ஆப்பிள் ஐடி காமிக்கிற நிமிஷம் ப்ரோ. ஒரு நிமிஷம். ஃபைனலி இதை முடிச்சிட்டு வேற ஜிமெயில். ஓகே ஜிமெயில் ப்ரோ ஜிமெயில் வந்து ஜிமெயில் ஓபன் பண்ணுங்க ப்ரோ. அதோட ஜிமெயில் அப்படியே அங்க மேல மேல பேக் வந்து மேல சர்ச் ஆப்ஷன்ல ஆப்பிள் டைப் பண்ணுங்க. காமிங்க. இல்ல ப்ரோ நான் ஃபோன் தெரியல எனக்கு. சர்ச் கொடுங்க. சர்ச் ஊத்துனா ப்ரோ. அப்படியே ஆப்பிள் போட்டு சர்ச் கொடுங்க. கீழ சர்ச் கொடுங்க ப்ரோ. கீழ அப்படியே சர்ச் கொடுங்க. அதுல வந்துட்டு எல்லாமே ஓபன் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வரீங்களா? கிளியரா அடிக்குது ஒன்றும் தெரியல. அப்படியே கீழே எப்படி ஸ்க்ரால் பண்ணுங்க ப்ரோ. பொறுமையா ஸ்க்ரால் பண்ணுங்க. பொறுமையா சேஞ்ச் அக்கவுண்ட் வாஸ் யூஸ்டு டு சைன் இன் கேக்குதுல மேல 4th மே ப்ரோ. அது கிளிக் பண்ணுங்க. ஐயோ ரீசென்ட்லி சைன்டு இன்டு ஆப்பிள் அக்கௌண்ட் சைன் பண்ணியிருக்கீங்க. நீங்க சொல்றது இந்த ஆப்பிள் அக்கௌண்ட்டை ஓகே ஒரிஜினலாக யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இதில் வந்துட்டு ஆப்பிள் சைட்லேருந்து தெளிவாக ஒரு ஹிஸ்ட்ரி காமிக்கிறாங்க ரைட்டா. நீங்கள் வந்துட்டு இந்த டைமில் இந்த மாதிரி 4th மேல வந்து நீங்கள் இந்த ஆப்பிள் அக்கௌண்ட்டு லாக் அவுட் பண்ணிட்டு மறுக்கா லாகின் பண்ணியிருக்கீங்க. ஓகே அது எப்போ லாக் அவுட் பண்ணாலும் காமிக்கலாம். லாகின் பண்ணிருக்கின்றது காமிக்குதுங்களா? எனக்கு அந்த ஹிஸ்ட்ரி மட்டும் எனக்கு கொஞ்சம் தெளிவாக வேணும். நீங்கள் எந்த டைமில் வந்து இது பண்ணியிருக்கீன்றது மட்டும் கொஞ்சம் கேட்டு வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும். ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ மறுபடியும் ஒரே நிமிஷம் மெயில் போங்க. பேக் போங்க ப்ரோ. அந்த ஆப்பிள் மெயில் மட்டும் அப்படியே காட்டுங்க. ஒரே நிமிஷம் பொறுமையா ஸ்க்ரோல் பண்ணுங்க. எந்த ஆப்பிள் ஐடி ப்ரோ? இதா ஐபோன் தான் இதா? இதேதான். அப்படியே கொஞ்சம் கீழ போங்க ப்ரோ. மேல ரெக்கார்ட்னு வந்துருக்கு. ப்ரோ 20 மே தொடுங்க ப்ரோ. அத கீழ ஒரே நிமிஷம். 20th மே வந்துட்டு நீங்க இந்த ஐபேட் ரெகுலரா யூஸ் பண்றது தானே ப்ரோ? ஆமா ப்ரோ. ஏன் 20th மே ரீசைன் பண்ணிருக்கீங்க அக்கவுண்ட்ல? அதான் ப்ரோ சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வேற இமெயில் ஐடி வச்சிருந்தேன். ஆப்பிள் ஐடி. அது வந்துட்டு 3rd ஆப்பிள் ஐடி. என்னோட 3rd ஆப்பிள் ஐடி மீன்ஸ் 3rd மெயில் ஐடி. இப்போ யாரோட அந்த இல்ல அந்த ஆப்பிள். சரி ஒரே நிமிஷம். லுனாட்டிக் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க அப்படியே ஹோல்ட்ல இருங்க ப்ரோ. லுனாட்டிக் ப்ரோ உங்களோட மெயில் காட்டுங்க ப்ரோ. உங்களோட ஆப்பிள் ஐடில எந்த மெயில் வச்சிருக்கீங்களோ அந்த மெயில் போங்க. ஜிமெயில் போங்க. ஆப்பிளோட எல்லா மெயில்ஸும் காட்டுங்க. ஆப்பிள்னு சர்ச் பண்ணி ஆப்பிள் மெயில்ஸ் ஃபுல்லா. இப்போ இதெல்லாம் எதுக்கு ப்ரோ கேக்குறீங்க? ஒரு நிமிஷம். நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து கேட்கவே வேணாம்னு வியூவர் சொல்றாங்க. குமார் ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க. நான் சொல்றேன் எதுக்கு ப்ரோ ஒரே நிமிஷம். நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன் ஆப்பிள் அக்கவுண்ட் வந்து சைன் அவுட் பண்ணிட்டு. டேய் சரணே ஒரு நிமிஷம்டா ப்ரோ. கிங் பாஸ் ஜெகநாதன் இதுக்கு முன்னாடி நீங்க ஆப்பிள்ட்ட கான்டாக்டே பண்ணலையா? உங்களோட ஆப்பிள் ஐடி மெயில் என்னது ப்ரோ? ஆப்பிள் ஐடில இருக்க மெயில் எங்க ப்ரோ? எதுல பாக்கணும் சொல்லுங்க ப்ரோ. மெயில் இந்த பர் கீழ இது போ செட்டிங்ஸ்ல போய் மெயில் பாத்துறப்பல என்ன மெயில் கொடுத்துக்கன்னு பாரு. எனக்கு தெரியல நான் பாத்துக்கிறேன். ஐக்ளவுட் ஐடில இருந்து ஜிமெயில் லாகின் இருக்கு பாருங்க. நம்பர் தான் ப்ரோ லாகின் இருக்கு. நம்பர் கொடுத்துருக்கீங்க. ஓகே இப்போ லுனாட்டிக் ஏஜ் ப்ரோ இப்போ நீங்க தான் வந்து ஜிமெயில்ல அதாவது ஸ்கிரீன்ஷாட் போட்டு காமிச்சது நீங்க தானே? எனக்கு ஆப்பிள் சைடுல இருந்து மெயில் வந்திருக்கு ப்ரோன்னு சொன்னது. ஆமா ப்ரோ அவங்களுக்கு தான். நீங்க அதாவது வந்திருக்கிறது நீங்க யாருக்கு கொடுத்தீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஆப்பிள் அக்கவுண்ட்ல மொபைல் நம்பர் கொடுத்திருந்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு தான் வரும். ஏன்னா அவங்க அனலைஸ் பண்ணிக்கிறது இந்த டிவைஸ் நம்பர்ல. அவங்க கேட்டாங்க ப்ரோ. அவங்க ஜிமெயில் கேட்டாங்க. நான் இந்த ஜிமெயில் இந்த ஜிமெயில் கேட்டான்ற கதை வந்து இது வந்து யார் வேணா சொல்லுவாங்க. இல்ல ப்ரோ நான் சொல்றேன். கதையில இல்ல ப்ரோ. கேட்டதுதான் நாங்க சொல்றோம். நீங்க கதைங்கிறீங்க புரியல. ப்ரோ நான் சொல்றேன் என்ன கேட்பாங்கன்னு. மெயின் டிவைஸ் சீரியல் நம்பர் கேட்பாங்க. ஓகேவா? இல்ல இங்க இருங்க ப்ரோ நான் சொல்றேன். சரி கேட்ட கஸ்டமர் காலங்க எங்களுக்கு காலா ப்ரோ போட முடியும். நீங்க செக்கர்னு சொல்லி இவ்வளவு பேசுறீங்க. நாங்களும் ஒரு செக்கர்னு ஒருத்தர் கூட்டு வந்து பேச முடியுமா? அதுக்குன்னு
இல்ல ப்ரோ கேட்டோம் ப்ரோ, நான் புரியல. சொன்னாரு இல்ல மறுக்கா சொல்லுங்க ப்ரோ. இல்ல எங்களுக்கு அவரு எதுவும் தெரியாதனால நீங்க அப்படியே கேட்டு உங்களுக்கு ஒண்ணும் தெரியாமலாம் கிடையாது ப்ரோ. ஓகேவா? நீங்க வந்து இந்த ஆப்பிள் ஐடி என் ஃப்ரெண்டு டெவலப்பர் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் சொன்னீங்க பாத்தீங்களா, அவர்கிட்ட நீங்க கால் என்னன்னு பேசிருக்கீங்க? ஃப்ரெண்டு நான் பேசுனீங்க. ஹலோ ப்ரோ கேக்குதா? சார் தானே பேசுறீங்க ப்ரோ? ஒரு இல்ல நிமிஷம் பேசுனது நான் தான் ப்ரோ. நான் தான் வந்து ஆப்பிள் சப்போர்ட்ல ரைஸ் பண்ணது. ஆப்பிள் சப்போர்ட்ல ரைஸ் பண்ணது நான் கான்டாக்ட் எப்படி கிடைச்சதா நான் கேட்டேன். அபிஷியலா இந்தியாக்குள்ள இருந்து ஆப்பிள் சைடுல இருந்து அந்த போட்டோ மட்டும் ப்ரோ ஹரி ப்ரோ ஸ்கிரீன் ஷேர் போட்டது மட்டும் காமிங்க ப்ரோ. பிரின்ஸ் வாட்ஸ்அப் பாரு. இல்ல கால் பண்ண முடியாதுன்றீங்களா ப்ரோ? இப்போ நான் உங்களுக்கு இப்பவே நம்பர் தரேன், நீங்க கால் பண்ணீங்கன்னா ப்ரோ நானே கூட இப்ப செக்கிங் வந்துட்டு ப்ரோ ஒருத்த நம்பர் கொடுத்துட்டு ஓகேவா நான் என்ன எடுத்து ப்ரோ இது நம்பர்ல இல்ல ஸ்கிரிப்ட் மாதிரி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சரி ப்ரோ ப்ரோ எல்லாரும் ஒரு நிமிஷம் பண்ணுங்க ப்ரோ, ஒரு நிமிஷம் எல்லாரும் இங்க பாருங்க இங்க பாருங்க. இல்ல ப்ரோ ஓகே. இப்போ நான் பிரித்யூ ப்ரோ வரேன். பிரித்யூ ப்ரோ நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற ஐபேட்ல எதுக்கு நீங்க 20th மே 2026 மே மாசம் அது மேல போங்க ப்ரோ, கொஞ்சம் பேக் போங்க, மேல போங்க, இன்னும் கொஞ்சம் மேல போங்க. இருங்க போறேன். டிவைஸ் காட்றேன். அவங்க அடிக்கடி லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணிருக்காங்க ப்ரோ. அது நிறைய காமிக்குது. இல்ல ப்ரோ பாஸ்வேர்ட் சேஞ்ச் இது பாருங்க. வேற இது சைன் இன்ல நிறைய இருக்கு ப்ரோ. முன்னாடி ஒரு மாசத்துக்கு இங்க இருக்கு சொல்லுங்க. நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி வந்துட்டு அப்படியே கீழ அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க, அப்படியே இருக்குமே. அது சொல்லுங்க நான் போறேன். சொல்லுங்க நான் சொல்றேன். சொல்லுங்க நான் வேற டேட் சொன்னேன். ஓகேவா? நீங்க ஒரு நிமிஷம் ப்ரோ இங்க பாருங்க 20 மே ப்ரோ. ஓகே 20 மேக்கு அப்புறம் நான் நேத்து தான் ஆகஸ்ட், அதுக்கப்புறம் இன்னைக்கு சரி. எனக்கு அவர் பிரித்யூ ப்ரோட மெயில் மட்டும் யாரோட லைவ்ல அது இருக்கா ப்ரோ? நேத்து அவர் காமிச்சாரா மெயில்? இருக்கு ப்ரோ. எனக்கு அது மட்டும் காட்டுங்க ப்ரோ. குமார் ப்ரோ லைவ்ல இருக்கு. அத யாராவது இப்ப நீங்க சொல்றீங்களா அவன் நிறைய மெயில் ஐடி லாக் அவுட் லாகின் பண்ணிருக்கான்றீங்களா? அதுக்கும் இப்ப இதுக்கு என்ன ப்ரோ சொல்லலாம் தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ. நான் கேட்டது டிவைஸ்ல, அதாவது சிம்பிளா கேட்க போனா நான் வந்து சொன்னது மெயின் லாக். ஓகேவா? லாக் வந்து லாக் அவுட் பண்ணா வரன்றது சொன்னேன். ஓகேவா? அவர் என்ன சொன்னாரு, ஆப்பிள் ஐடி போன் வாங்குறது பிடிச்சி நான் எதுவுமே பண்ணுன்ற மாதிரி தான் நேத்து சொன்னாங்க. ஓகே ஸ்டார்டிங் இப்போ வந்தப்பே தான் சொன்னாங்க லாக் அவுட்டே பண்ணல ப்ரோ. இப்போ கூட நான் கேட்டதுக்கு ஆப்பிள் ஐடி கேட்டதுக்கு அது ஏஜே ப்ரோ. எந்தல இருக்கும் ப்ரோ ஒரு நிமிஷம் எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, இருங்க ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க ப்ரோ. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோ அதெல்லாம் க்ளோஸ் ப்ரோ. இருங்க ப்ரோ 1 மினிட் இருங்க ப்ரோ. நான் என்ன பேச விடுங்க ஓகேங்களா? என்ன பேச விடுங்க ப்ரோ. அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க ப்ரோ. இது வந்துட்டு இது வந்து ஆக்சுவலா வந்துட்டு இத பேசிட்டே இருக்கும்போது நிறைய வந்து இதுல வந்து இப்ப நம்ம ஹேக் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணல அப்படிங்கறத பத்தி தானே பேசுறாங்க. கரெக்டா? இப்ப நேத்து நீங்க செக் பண்ணதுக்கு இவங்க ப்ரோ நேத்து லைவ்ல இருக்குன்னு சொன்னாங்கல்ல ப்ரோ. நேத்து லைவ்ல வந்து நம்ம செக் பண்ணும்போது அந்த இது வந்து இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல. இப்ப நம்ம இதை வந்து செக் பண்றதுல இவங்கள்ட்ட வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அவங்க பேசுனதா வந்து அதுக்கான ப்ரூஃப் காட்டுறாங்க. இப்ப நம்ம கிட்ட இருக்க ப்ரூஃபை வந்து ஷோ பண்ணி அதுக்கான டீடைல் கேட்டுடலாம் ப்ரோ. ஓகேங்களா? இதுக்கப்புறம் மறுபடியும் இது வளவலன்னு பேசிட்டு இருக்க வேணாம் ப்ரோ. ஓகே அவ்வளவுதான் ப்ரோ. ரொம்ப நேரம் இது ஓகே ஏன்னா வச்சுக்கோங்களேன். இங்க இப்ப வந்துட்டு இதுல வந்து ஒரு நிமிஷம் ப்ரோ. இதுல வந்து ப்ராப்பரான இப்போ நீங்க நம்ம செக்கர் டீமும் வந்துட்டு இதை நம்ம எதுக்காக செக் பண்றோம் நீங்க அந்த டீடைல் வந்து சொல்லிட்டீங்க. இப்போ இதுல வந்து அவங்க இருங்க நான் அதுதான் சொல்றேன். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆப்பிள் கிட்டயே பேசிட்டு வந்துருன்னு சொல்றாங்க. அவங்க நம்பர் தரேன்னு சொல்றாங்க. நம்பர் வாங்கிக்கோங்க. இருங்க ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. சரிங்க ப்ரோ, நாங்க உங்கள்கிட்ட நம்பர் வாங்கிக்கிறோம். ஓகேங்களா? நீங்க வந்து இன்னொருத்தர் இப்போ ஒருத்தரோடது தான் நீங்க வந்து அந்த இது வந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. கரெக்டா? ஒருத்தரோட டிவைஸோட தான் நாளைக்கு வந்து நீங்க வந்து அந்த இன்னொரு டிவைஸோட இருக்குல்ல அவங்க வந்து நீங்க ப்ராப்பரா மெயில் பண்ணி அதை வாங்கிட்டு வந்துருங்க. இன்னொருத்தர் அந்த இது காமிக்கல இல்ல ப்ரோ. இன்னொருத்தர் லாக் காட்டிடுச்சு ப்ரோ. அவர் லாக் காட்டி நேத்தே காட்டி இருக்கு ப்ரோ. நீங்க அது ப்ராப்பரா பார்க்கவே இல்ல ப்ரோ. நேத்து ஆக்சுவலி அவருக்கு லாக் காட்டிச்சு உங்க லைவ்லயே இருக்கு. அதையும் ப்ரூஃபா சென்ட் பண்ணிருக்கோம். ஒருத்தருக்கு மட்டும் தான் இது லாக் இல்ல. லாக் இல்லாதவருக்கு போட்டு வாங்கிட்டோம். சரி ஓகே இங்க பாருங்க. நான் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. அந்த ப்ரூஃப் எல்லாம் அனுப்புங்க ப்ரோ. அந்த ப்ரூஃப் எல்லாம் வந்து எதுல அனுப்புறீங்கன்னா இல்ல இதுலயே மெயில் ஐடி இருக்கு பாருங்க ப்ரோ. இதுலயே பக்கத்துல இது ஜிமெயில் ஐடி பேர் இருக்கு பாருங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் ப்ரோ. இப்போ நாங்க வந்து ஒரு ப்ரூஃப் ஒன்னு ஷோ பண்றோம். ஓகேங்களா? அதுக்கான எக்ஸ்பிளைன், அதாவது நான் திரும்ப இப்போ ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் ப்ரோ. நாங்க காட்டுற ப்ரூஃபுக்கு உரியவர் மட்டும் தான் பேசணும். சரிங்களா? மத்தவர் யாரும் வந்து அதுக்கு பதில் பேசக்கூடாது. ஓகேவா? யாரோட நாங்க பத்தி பேசுறோமோ அவங்க மட்டும் தான் பேசணும். சரி ப்ரோ. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க கால் பண்ணி ஒரு நிமிஷம் ப்ரோ. நீங்க கால் பண்ணி கேட்டீங்கல்ல ப்ரோ. எனக்கு அதே மாதிரி ஒரு மெயில் மட்டும் போட்டு எனக்கு மெயிலோட ரிப்ளை எனக்கு தனியா மட்டும் எடுத்து கொடுத்துருங்க ப்ரோ. டிவைஸ் இப்ப காமிச்சிங்கல்ல கால்ல பேசணும்னு சொல்றீங்க, ரெக்கார்ட் எல்லாம் காமிச்சிங்க. ஓகேவா? எனக்கு அது வேணாம். எனக்கு தனியா வந்து பர்சனலா வந்துட்டு
இந்த மாதிரி மெயில் போட்டு எனக்கு ஒரு மெயில் மட்டும் எடுத்து அனுப்பிடுங்க. இல்ல நீங்க வந்து சொன்னீங்களா ப்ரோ ஒரே நிமிஷம் அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியம் இல்ல குமார் தான் ஏதோ இருக்குன்னு சொல்றான்ல குமார் காமிக்கிட்டு வருங்க. அது ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. ஒண்ணே மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் அந்த நம்பர் மட்டும் ஷேர் பண்றேன். நீங்க நம்பரே இல்லன்றீங்களா? நான் ஷேர் பண்றேன். இனிஷியலா உங்களுக்கு ப்ரோ அதுதான் ப்ரோ நான் வாங்கிக்கிறேன் ப்ரோ. வாங்கி இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நம்பர் வந்து லைவ்ல ஷோ பண்ண கூடாது. நீங்க டிசில போட்டுருங்க. அது மக்கள் வந்து உண்மையா பொய்யான்றது அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இப்போ இது வந்து எங்களுக்கு நீங்க ப்ரூஃப் பண்ண அவசியம் இல்ல ப்ரோ. ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த டிராஃபி நடத்துறதா இருக்கட்டும், ஓகேங்களா, நாங்க இவ்வளோ பிரைஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், எதுனாலுமே ஜிஜி கேங் வந்து இவ்வளோ பெரிய போன டிராஃபி மட்டும் ஒரு 80,000 ரூபாய் கிட்டத்தட்ட. ஓகேங்களா? மாமா ரைட் இருக்குறா. ஹலோ ப்ரோ. ஹலோ கேக்குதுங்களா? 80,000 ரூபாய் நாங்க வந்து பிரைஸ் இது வந்து பண்ணிருக்கோம் அப்படின்னா, உண்மையான ஒரு டீமுக்கு மக்கள் வந்து சொல்றது ஒண்ணு உண்மையா கஷ்டப்படுறவங்க நல்ல பிளேயருக்கு போய் சேரணுங்கிறது மட்டும்தான். நீங்க வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி இருங்க நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அதுக்கான விளக்கம் தான் இங்க நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோமே தவிர்த்து மத்த எதுவுமே கிடையாது. நீங்க எதுவுமே ஹர்ட் ஆக தேவை கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இது வந்து 2 பேரோட டிவைஸ், அவங்க 2 பேர் வந்து பதில் சொன்னாங்க. இப்போ நீங்க கிராண்ட் லீடரா வந்து நீங்களும் வந்து அதுக்கான டீடைல் கொடுத்துட்டீங்க. ஓகேவா? இதுல வந்து எல்லாமே இருக்குன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. ஓகே டன் தானே? இப்போ இது நான் இப்போ ஷோ பண்றதுக்கான பதில் யாருன்னா பேடி மட்டும் தான் சொல்லணும். மத்த யாரும் பேசக்கூடாது. ஓகேவா? பேடி ப்ரோ 1 மினிட் சொல்லுங்க. அதான் ப்ரோ நீங்க அந்த இஷ்யூ தான் காமிப்பீங்க எனக்கு தெரியும். நானே இருங்க வெயிட் அதாவது மக்கள் அதாவது இப்போ நீங்க எல்லாத்தையுமே இருங்க 1 மினிட் ப்ரோ. ஏன்னா நான் நேத்து வந்து இப்போ நான் உங்கள்ட்ட ஓப்பனா சொல்றேன். நான் லைவ் பண்ண ஒரு 3.5 இயருக்கு மேலவே லைவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? மத்தவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தான் இருப்பேன். எதுனாலுமே வந்துட்டு லைவ்ல காமிச்சிருவேன். எதுனாலுமே லைவ்ல சொல்லிடுவேன். ஓகேவா? அதுல நேத்து வந்து எல்லாருமே கோவப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ப்ரூஃப் இருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதை ஏன் நீங்க ஷோ பண்ண மாட்டீங்கன்னு கேக்குறாங்க. சோ அவங்க கையில வந்து நான் காமிச்சிட்டு அவங்க வந்து எடுக்கிறது தான் டிசிஷனே தவிர மக்களுக்கு தான் இது வந்து ஓகே. மக்கள் வந்து இப்போ அந்த ப்ரூஃப் காமிச்சு நீங்க சொல்ற பதில் வந்து ஓகேன்னு இருந்துச்சுன்னா, நாளைக்கு திரும்ப நான் உங்களை வந்து இந்த வாரில் விளையாட வச்சு ஓகேங்களா, நீங்க கப் அடிக்கும் போது நாங்க தான் வந்து ஹைப் கொடுத்தாகணும். SRZ உம்மால தமிழ்நாட்டுல இப்படி ஒரு டீம் விளையாடுதுன்னா அது எங்களுக்கும் பெருமை தான். ஓகேங்களா? சோ அதனால அதுவும் ஒண்ணு இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. நீங்க ப்ரோ நான் சொன்னது கரெக்ட் தானே? லுனாட்டிக் அந்த கிளானோட லீடர் இருக்கீங்களா ப்ரோ? பனிஷர் ஓகேங்களா? அதனால வந்துட்டு இதுக்கு அவர் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணட்டும் ப்ரோ. ஓகே ப்ரோ. செக்கர்ஸ் இருங்க ஒரு நிமிஷம். நம்பர் வந்து லைவ்ல ஷோ பண்ண கூடாது. நம்பர் லைவ்ல ஷோ பண்ணா டிஎம்ல சென்ட் பண்ண சொல்றேன். இருங்க ஒரு நிமிஷம் ப்ரோ. டிஎம் வேணா ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. டிஎம் அனுப்ப கூடாது. டிசி இல்ல ப்ரோ நான் சொல்றேன். டிஸ்கார்ட்ல இருங்க. டிஸ்கார்ட்ல நீங்க கொடுக்குற நம்பரை நீங்களே உங்களோட ஐடியில இருந்து ஓகே சாட் ஏரியால வந்து நீங்க போட்டுருங்க ப்ரோ. அது மக்களும் வந்து செக் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா மக்கள் தான் இங்க வந்து இப்போ நீங்க இந்த ப்ரூஃபை காமிச்ச பிறகு என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் தான் வந்து என்ன சொல்றாங்க, SRZ ஃபயர்னு போடுறாங்க. அவங்களுக்கு தானே தெரியணும், அவங்களுக்கு தானே நான் உண்மையா இருக்கணும்னு சொல்றேன். சோ அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே இப்போ ரெண்டாவது பண்ணிருங்க. ஓகே இப்போ நான் இந்த ப்ரூஃப் வந்து ஷோ பண்றேன். ஓகே ஒரு நிமிஷம். என்னது டிஸ்கார்ட்ல ஸ்ட்ரீம் போடு. ஓ நீங்களும் பார்க்கணும்ன்றீங்களா? சரி ஓகே. டிஸ்கார்ட்ல அந்த வீடியோ தெரியாதுடா. அதெல்லாம் டிஸ்கார்ட்ல அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டிஸ்கார்ட்ல அந்த வீடியோ வந்து போடுங்க. காமிக்க போற முடியும். உன்னோட ஸ்டீமை ஷேர் பண்ணு. டிஸ்கார்ட்ல உன்னோட ஸ்டீம் ஐபேட்ல தானே காமிக்கிற? எதுல? ஐபேட்ல காமிக்கல, பிசிலயே இருக்கு. இப்போ நான் வந்து இதுலயே காமிச்சிட்டுமா? வாட்ஸ்அப்ல இருக்கு. வாட்ஸ்அப்ல காமிச்சிட்டுமா? நம்பர் எதனா காமிச்சிர போற? நம்பர்ல காமிக்க மாட்டேன். டொட்டோ அது அனுப்பிட்டியா? டொட்டோ அனுப்பிட்டான். நான் இல்ல என்னோட ஸ்ட்ரீம் பாக்குறியா? இங்க நான் போடுறேன். நான் ஜப்ப ப்ரோட ஸ்ட்ரீம் இங்க டிஸ்கார்ட்ல பாக்குறியா? அப்படியே சரி ஓகே. சரிடா. ப்ரோ லுனாட்டிக் ப்ரோ இது ஆஃப் பண்ணிக்கோங்க. லுனாட்டிக் ப்ரோ நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம் நண்பா. ஓகே நண்பா நான் சொல்றது எல்லாமே கரெக்ட். இருங்க ஒரு நிமிஷம் கைஸ். நான் சொல்றது எல்லாமே ஓகே தானே உங்களுக்கு? இப்போ அவங்க கிட்ட நம்ம நேத்து இல்லன்னு சொல்லி கேட்டோம். அதுக்கான ப்ரூஃப் வந்து அவங்க காமிச்சிட்டாங்க. ஓகே மறுபடியும் நம்ம அதை வந்து ரொம்பலாம் வந்து அதை போட்டு ட்ராக் பண்ண தேவை கிடையாது. ரொம்பலாம் நம்ம அது உள்ள போய் செக் பண்ற அவசியமும் கிடையாது. ஓகே தானே? இப்போ நம்ம அவங்களோட அடுத்த ப்ரூஃப் நமக்கு போயிடலாம்ல? கரெக்ட் தானே கைஸ்? கரெக்ட் தானே? ஓகே ஃபுல் ஸ்கிரீன். ஒரே நிமிஷம் மாரா ப்ரோ. ஏன் மாரா அப்படி கலாய்க்கிறீங்க? ஒரு நிமிஷம். ஏரா ஜபா உன்னோட ஸ்கிரீன் காமிச்சிக்கிறேன். ஒரு நிமிஷம். ஜபா க்ளோஸ் பண்ணி காமி. ஒவ்வொன்னா காமி. ஓகே நான் உனக்கு 4 ப்ரூஃப் அனுப்பியிருக்கேன். அது 4த்தையுமே காமிச்சிரு. சரியா? எனக்கு காமிச்சிரு. எல்லாமே எடிட்டட் தானா? எனக்கு காமிச்சது இல்ல எடிட்டட் இல்லன்னு நினைக்கிறேன். அது வேணா நம்ம பிரைவேட்ல போட்டு டெலீட் பண்ணிடலாம் அந்த வீடியோவை. சரியா? ஒண்ணும் கவலை இல்ல. உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பவா?
இல்ல எதுல இங்க அனுப்பிச்சிருக்கியா இல்ல டிஸ்கார்ட்ல கூட போடு இந்த சாட்ல. டிஸ்கார்ட்ல நான் எனக்கு போட தெரியாதுடா. எனக்கு போட தெரிஞ்சா நான் அதெல்லாம் பண்ணிருக்க சரி மாட்டேன். ஓகே வாட்ஸ்அப்ல அனுப்பு. ஒரு நிமிஷம். ஒண்ணுன்னா கரெக்டா மக்கள் இங்க பாரு, மக்கள் வந்து அடுத்துன்னு சொல்லும்போது தான் மாத்தணும். சரியா? ஏன்னா அவங்களும் வந்து பாஸ் பண்றேன், நீயே சொல்லு, நீயே பேசு, நான் பாஸ் ப்ளே மட்டும் பண்றேன். ஓகே உனக்கு எல்லாமே அனுப்பிட்டேன். ஏய் அது ஃபர்ஸ்ட் டொட்டோ அனுப்புனத வந்து ஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பண்ணு. சரியா? கம் ஆன் பண்ணு. பண்ணிட்டு கூட ப்ரோ ஸ்ட்ரீம் க்ளோஸ் ஆயிடுச்சு ப்ரோ. அவர் மட்டும் தான் ப்ரோ. யாரு இந்த இது யாரோட பேரோ அவர் மட்டும் தான் பதில் சொல்லணும். மத்தவங்க எல்லாமே கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ரோ. ஓகே கம் ஆன். ஜோஜோ சூப்பரா ஜட்ஜ் பண்றடா. நீ ஜட்ஜ் ஆயிடுறா பேசாம எக்ஸாம் எழுதி. என்ன சொல்ற ப்ரோ? ஐ மீன் நீங்க பனிஷர் நான் தானே பேசணும் சொல்றீங்க ப்ரோ. இல்ல அவரு அந்த பிரித்திவா பேடி யாரு? ஓகே ஹரினா ப்ரோ டிஎம் செக் பண்ணுங்க. இருங்க. பேடி ப்ரோ இருக்கீங்களா? யாரு பேடி? இருக்கேன் ப்ரோ இருக்கேன். பிரித்திவி தான் பேடியா? பேடி தான் பிரித்திவியா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஆமா நீங்க மட்டும் பேசுங்க. ஏய் ஷோ பண்றா. ஜபா ஷோ பண்ணு. இந்த ஒரே நிமிஷம் இரு. எங்க ப்ரோ இருக்காரு? ஸ்டீம் போடல ப்ரோ, ஒரே நிமிஷம். ஓகே கான்டாக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் கேட்கணும் கேட்டுருவேன். ஏய் நீ காமிச்சக்கு அப்புறம் தானே கேட்பாங்க ஜபா. இந்த ஒரே நிமிஷம் ப்ரோ. ஏய் லைக் ஏல்டா டேய் கோகி. நண்பா லைக் பண்ணிக்கோங்க நண்பா. 2k லைக்ஸ் போலாம். ஓகேவா? 2k லைக்ஸ் போலாம் நண்பா. 1k பீப்பிள்ஸ் வாட்சிங் நண்பா. கம் ஆன். ஓகே ஸ்டீம் போடவா? போடு. அது எல்லாமே ஹைட் பண்ணிட்டியா? அந்த நம்பர் அவரோட நம்பர் வந்து அந்த முன்னாடி இருக்க அவரோட நம்பரை க்ளோஸ் பண்ணிடு. ஓகேவா? நான் வந்து அதுல அம்ச்சிருக்கிறதுல இருக்கு. இரு அதுல வந்து நான் வந்து அதாவது நான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை மட்டும் கொடுத்துறேன். நான் தினேஷ் கிட்ட கேட்டது வந்து இவங்களோட கிளான் மெம்பர் தான். ஓகேங்களா? அந்த நம்பர் அவரோட தான் செக் பண்ணிக்கிறதுக்காக அந்த மெசேஜ் பண்ணிருப்பேன். என்னன்னு பேடியோட நம்பர் சென்ட் பண்ணுங்கன்னு. பேடியோட நம்பர் அந்த முன்னாடி இருக்க நம்பர்லாம் க்ளோஸ் பண்ணிடுச்சப்பா. யாருக்கும் அவரோட நம்பர் ரிலீஸ் பண்ணி விட்டுறாதீங்க. அதை க்ளோஸ் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் லாஸ்ட் 3 நம்பர் மட்டும் காமிச்சா போதும். ஓகேவா? அந்த வீடியோலயும் ஒரு போட்டோ அம்ச்சிருக்க மாமா. அந்த போட்டோல நம்பர் இருக்கு. அதான் அந்த நம்பர் வந்து யாரோடதுன்னு ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ இது பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? அப்பதான் எல்லாருக்குமே புரியும். அவர்தானே அவர் நேத்து சொல்லிட்டாரு. என்னன்னு? அவர்தானே அவர் நேத்து சொல்லிட்டாரு. நேத்து சொல்லிட்டாரு. நான் கேட்டிருந்தேன் அவர்ட்ட. இல்ல அது ப்ரோ அது நம்ம கிட்ட சொன்னது வந்து ப்ரோ லைவ்லனா வந்து மாறா ப்ரோ எல்லாத்தையுமே தான் ப்ரூஃபோட தான் காமிச்சிரணும். அவரோட நம்பர் வந்து அவங்க கிளான்ல இருந்தவங்க சொன்னது. அதுக்கப்புறம் அந்த ப்ரூஃப் அதுதான் ஜபா முன்னாடி இருக்க நம்பர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிரு. அவரோட நம்பர் நான் பேடியோட நம்பர் கேட்டிருப்பேன். அவர் கொடுத்திருப்பாரு. எனக்கு ஒரு வீடியோ, அந்த வீடியோல நம்பர் இருக்குது. அந்த நம்பர் தான் க்ளோஸ் பண்ணிரு. அந்த நம்பர் க்ளோஸ் பண்ணு. எடிட் பண்ணி அத ப்ளர் பண்ணு. நண்பா எனக்கு அனுப்பிச்சு விடு நண்பா. அத மட்டும் ப்ளர் பண்ணு. ஃபர்ஸ்ட் போட்டோ காமிச்சிருங்க. அந்த போட்டோ ஜபா ஃபர்ஸ்ட் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த போட்டோவை முன்னாடி போட்டுட்டு எடிட் பண்ணி அந்த லாஸ்ட் 3 நம்பர் காமிச்சிட்டு அது பேடியோட நம்பர் தான் அப்படிங்கறத ப்ரூஃப் ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டு அந்த வீடியோ காமிக்க ஆரம்பி. அதுக்கான பதில் அவர் சொல்லிட்டோம். அவ்வளவுதான் ஃபினிஷ். ஓகே நண்பா இமேஜ் எனக்கு அனுப்பு நண்பா. நான் எடிட் பண்றேன். எல்லாத்தையும் அனுப்புறேன். ஓட்டி காட்டு. வர இதுல வீடியோல வருது இது. ப்ரோ பாத்துக்கோங்க. ஓகேங்களா? பாத்துக்கோங்க. இது வந்து அவரோட நம்பர் தான். நம்ம பேடி இருக்காருல எஸ்ஆர்ஜெட் பேடி அவரோட நம்பர். ஆமா ப்ரோ என் நம்பர் தான். என் நம்பர். ஓகே இப்போ ஷோ பண்ணுங்க ப்ரோ. ஒவ்வொன்றா ஷோ பண்ணிருங்க. பொறுமையா ஒவ்வொரு மெசேஜை பொறுமையா விடுங்க. அப்படியே நீங்களே படிச்சுக்கோங்க கைஸ். ஓகே ப்ரோ மெதுவா பண்ணு ப்ரோ. இல்ல ப்ரோ அது வீடியோல அவ்வளவு ஸ்பீடா ஸ்க்ரோல் பண்ணிருக்காங்க. பாஸ் பண்ணி தான் காமிக்கறாங்க. ஓகே. இது வாங்கி இருக்குது பாத்தீங்கன்னா 23 ஜூலை சீசன் ப்ரோ. இல்ல 23 ஜூலை கிடையாது ப்ரோ. அது கேட்டேன் நான் வாங்கல. நானு நல்லா செக் பண்ணுங்க. இல்ல பாருங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரு நிமிஷம் गाइस. இது வந்து ஹேக் சேல் பண்றவரு. ஓகேங்களா? இந்த ப்ரூஃப் வந்து நமக்கு கொடுத்தது யாருன்னா ஹேக் சேல் பண்றவரு. ஓகேங்களா? அவர்கிட்ட பேடி ப்ரோ வந்து ஹேக் வாங்கியிருக்காரு. ஓகேவா? அது எப்போ வாங்கினாரு என்ன டீட்டெயிலுங்கிறது தான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்றோம். சரிங்களா? பண்ணுங்க ப்ரோ. கமிங்.
இப்போ வந்து விசாரிச்சிருக்கீங்க ஜூலை 23rd ஆமா விசாரிச்சிருக்கீங்க ஆமா கரெக்டா? ஆமா ஆமாங்க ப்ரோ தபா ப்ரோ. போங்க மேல. இது நான் இல்ல ஃபுல்லா காமிக்கிறேன், அப்புறம் எல்லாமே எக்ஸ்பிளைன் சொல்லுங்க பண்றேன். ஓகேங்களா? ஓகே ஓகே இது உங்க நம்பர். ஓகே. ஓகேங்களா? ஒன் டே மேல அவன் தான் பண்ணிருக்கான வீடியோ. 2 மினிட்ஸ்ல ரூம் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒன் டே ஹேக் இருக்கா பாருங்க, அவர் கேக்குறாரு ஹேக் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இருங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அதான் என்ன இது படிச்சிரோம். மெசேஜ் படிக்கிறேன் ப்ரோ. மெசேஜ் இருக்கோ படிக்கிறேன். ஓகே கண்டிப்பா ஹேக் சென்ட் பண்ணுங்க ப்ரோ. அது வின்ஸ்டார்ல வாங்கி அதுல இருந்து இது கீ இது ஒரு நிமிஷம் ப்ரோ. டே 2 பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, அவர் ஹேக் வாங்கிருக்காரு ப்ரோ. லைட்டா பின்னாடி பாஸ் பண்ணு. அப்படி இருங்க. இந்த ஸ்ரீ முருகன் இருக்காருல, இவர் வந்து ஹேக் சேல் பண்றவரு. ஓகேங்களா? இவர் பே பண்ணிருக்காரு ப்ரோ. டக்குன்னு ஹேக் சென்ட் பண்ணுங்க ப்ரோ. ஓகேன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஹேக் சென்ட் பண்ணிருக்காங்க கீ. ஓகேவா? அந்த லிங்க் சென்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணு. எல்லாமே இவர் வந்து பேசினதுதான். ஓகேவா? இது அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து நீங்க எல்லாமே கரெக்டா பாத்துக்கோங்க. எந்த ப்ரூஃப்னாலும் மக்கள் நீங்க வந்து இல்ல மக்களுக்கு நீங்க சொல்றதுதான். ஓகே ஓகே ப்ரோ. அப்படியே அந்த டே 2 செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே அங்க ஷோ ஆயிடுது எல்லாமே லைவ்ல. எல்லாமே எந்த இயர்னு பாத்துக்கோங்க. அது எந்த இயர்னு பாத்துக்கோங்க. ஓகே நான் பேசுறேன் ப்ரோ. நான் அப்படியே இன்ஃபார்ம் பண்ணிட்டா அப்புறம் நான் சொல்லிட்டா? இருங்க ப்ரோ. எல்லாமே பாத்துடலாம். ஓகே கண்டிப்பா. இங்க ஏன் சாட் ஏறலாம். சாட்ஸ் கிளியர் பண்ணிருக்காரு. ஓகே இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து அந்த இது காமிங்க ப்ரோ. ஆமா இப்போ இது ப்ரோ இது ஓகே நான் முடிச்சு நம்பர் ஸ்டாப் பண்ணுங்க. வீடியோ ஸ்டாப் பண்றேன். ஓகே ஸ்டாப் பண்ணிருக்கேன். முடிஞ்சிச்சு. ப்ரோ இப்போ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சொல்லிட்டா ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் இருக்குல, அது மட்டும் முன்னாடி காட்டுங்க ப்ரோ. லெட் மீ டாக். அந்த ஸ்கிரீன்ஷாட் காமிச்சிருங்க ப்ரோ. இல்ல அடுத்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெண்டாவது வீடியோ அப்புறம் ஷோ பண்ணலாம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் வீடியோ. என்னது இது? என்ன பேசுங்க. எல்லாமே இதானே? ஓகே இருங்க அப்படியே இருக்கட்டும். சொல்லுங்க ப்ரோ. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க பேசுங்க, நான் பேசுறேன். இது க்ளோஸ் பண்றா. ஜபா இத க்ளோஸ் பண்ணு. இது காமிக்க கூடாது. இந்த மாதிரி மேல எடுத்து காமிக்க கூடாது. டீம் டிக்கல பாடி லைக் ஆஃப் பண்றா. நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஹரியோஜி ப்ரோ இத க்ளோஸ் பண்ணுங்க. ஹரியோஜி ப்ரோ இத க்ளோஸ் பண்ணுங்க. இத க்ளோஸ் பண்ணு. ஓகே பேசுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் கிளியரா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கிளான் ஆட் இருந்தேன். அந்த கிளான் பேரு சிஆர்சி. ஓகேங்களா? அப்போ வந்துட்டு அந்த கிளான்ல வந்துட்டு ப்ரோ இருங்க சொல்லிடுறேன் ப்ரோ. அப்புறம் வந்துட்டு நான் சிஎம் ட்ராஃபி ஆனேன் ப்ரோ. சீஃப் மினிஸ்டர் ட்ராஃபி ஆனேன். சீஃப் மினிஸ்டர் ட்ராஃபி ஆடி ஃபைனல்ஸ் போயிட்டேன். ஓகேங்களா? ஃபைனல்ஸ் லேண்ட் ஆனேன். அது எல்லா ப்ரூஃபும் நான் காட்டுறேன் வேணும்னா. ஓகேங்களா? எப்போ ஆடுனீங்க? சிஎம் ட்ராஃபி ப்ரோ. சிஎம் போன வருஷம் டேட் இது போன வருஷம் என்னோட இன்ஸ்டாகிராம்ல இருக்கும் பாருங்க. ஜபா அது நமக்கு தேவையில்லாத. ஜபா வெயிட் சொல்லுங்க ப்ரோ. இல்ல அப்போ வந்துட்டு நான் சிஆர்சி கிளான் ஆட் இருந்தேன். ஓகேங்களா? அப்போ வந்து ஜனவரி நான் வாங்கினதுலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த டீம் வந்து டிஸ்பேண்ட் ஆயிடுச்சு. நான் வெளியே வந்துட்டேன். அப்ப நான் என்ன பண்ணேன், டீம் இல்ல. ஓகேங்களா? அப்ப நான் நினைச்சேன் சரி டிடிஎம் பக்கம் போலாம் அப்படின்னு நினைச்சு டிடிஎம் பக்கம் போகும்போது ஒருத்தன் நான் அடிக்கணும்னு எனக்கு ஆசை டிடிஎம்ல. சோ அதுக்காக தான் நான் இது வாங்கினேன். அதான் டோர்னமெண்ட் இருக்கு, ஸ்டார்ட் ஆக போகுது, டோர்னமெண்ட் டிடிஎம் ஆக போகுது அப்படின்னு வாங்கினேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹேக் வாங்கி யூஸ் பண்ணி விளையாடி இருக்கீங்க. கரெக்டா? ஒரு நாள் விளையாண்டேன். அதுக்கப்புறம் 4 மேட்ச் ஆடி இருக்கீங்க. ஓகேங்களா? விளையாடி இருக்கீங்க. 4 மேட்ச் ஆடி இருக்கேன். அதுவும் என் போன்ல தான் ஆடி இருக்கிறேன். ஓகேங்களா? அப்ப நான் ஐபேட் வாங்கினக்கு அப்புறம் தான் நான் எஸ்ஆர்ஜியே வந்தேங்க ப்ரோ. எஸ்ஆர்ஜி வந்ததுக்கு அப்புறம் நான் ஆக் யூஸ் பண்ணலைங்க ப்ரோ. வார் ஆடும் போது நான் ஆக் யூஸ் பண்ணீங்க ப்ரோ. ஓகேங்களா? ஓகே நான் உன்னை கேக்குறேன். நான் அப்போ வந்துட்டு நீங்க ஒரு வருஷம் ப்ரோ. சப்போஸ் என்னை வந்துட்டு இன்னொரு டைம் நான் வார் ஆடணும்னா நான் ஹேண்ட் கேம் போட்டே ஆடுறேன் ப்ரோ. ஓகேங்களா? நான் ப்ரூவ் பண்றேன். ஒரே நிமிஷம். நீங்க டிடிஎம்காக ஹேக் வாங்கிருக்கீங்களா? இல்ல டிடிஎம்காக ஹேக் வாங்கிருக்கீங்களா? ஆமா ப்ரோ. ஸ்பெக்டேட்டர் கேட்டிருக்கீங்க. ஸ்பெக்டேட்டர் வந்து இந்த விஷயம் கேட்கும்போது அது ஒரு ஃப்ரெண்ட் கேட்டேன் ப்ரோ. ஒரே நிமிஷம் ப்ரோ. நல்லா செக் பண்ணுங்க. எதற்காக ப்ரோ ஹேக் வாங்குனீங்க? அதான் ப்ரோ ஒரு யூடியூப் அடிக்காக வாங்கினேன் ப்ரோ. ஏன் நீங்க அப்படியே நார்மலா நல்ல பிளேயர் தானே, நல்லா விளையாடக்கூடியவர். அதான் நான் நல்ல பிளேயர் தான் ப்ரோ. நான் டிடிஎம்ல டிஃபரன்ஸ் வரும் ப்ரோ. டிடிஎம்ல கிளாசிக். அப்போ நீங்க டஃப்பான லாபி விளையாட போனா ஹேக் வாங்கி யூஸ் பண்ணுவீங்களா? டஃப்பான ஒரு பிளேயரோட அப்படி இல்லைங்க ப்ரோ. அப்படி இல்லைங்க ப்ரோ. நான் டிடிஎம்காக தான் போவாங்க. கிளாசிக் வாங்குறேன் ப்ரோ. ஒருத்தர் மட்டும் தான் பேசணும். அவர் மட்டும் பேசணும். நீங்க வந்துட்டு சொல்லுங்க. இருங்க ஃபர்ஸ்ட் இவர் முடிச்சிட்டோம். அதுக்கு அப்புறம் நீங்க வந்து கிளான் லீடரா நீங்க பனிஷப்ல நீங்க பேசலாம். ஓகேங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க. அதாவது நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து டஃப்பான லாபி கிரியேட் பண்றதுக்கு இப்போ நாங்க வந்து இவ்ளோ டீம்ஸ் வந்து கூப்பிட்டு இவ்ளோ டீம் வந்து நாங்க வந்து இ ஸ்போர்ட்ஸ் லைன் அப்ல இருந்து கூப்பிட்டு வர்றது, இப்போ நம்ம பிளேயர்ஸ் ஆட வைக்கிறது எல்லாமே
தமிழ்நாட்டுல ஒரு லாபி ஆடுறாங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் லைனப்ல செகண்ட் லைனப் நம்ம கிட்ட ஆட வைக்கிறதுக்காக வந்து ஒரு ரெக்வெஸ்டா கேட்டாங்க. அது எதற்காகன்னு நான் எதுக்காக சொல்றேன்னா, இது உங்களுக்கு புரிஞ்சிடும் லாஸ்டா. அப்போ நான் வந்து சொன்னேன், இல்ல ப்ரோ ஒரு லைன் ஒரே வாரில் வந்து 2 லைனை விளையாட வைக்கக்கூடாது, அப்படி விளையாட வச்சா டீம் அப் பண்ணி ஒரு பிரச்சனை வந்துடும், கான்ட்ரவர்சி வந்துடும் சொல்லும்போது அவர் சொன்னாரு, ப்ரோ நாங்க எவ்வளவோ இடத்துல தேடுறோம், டஃப்பான லாபி கிடைக்க மாட்டேங்குது. ஓகேங்களா, நான் பாக்குறேன், எனக்கு அது இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸோட ஓனர் சொல்றாரு, டஃப்பான லாபி உங்களோட பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது, நீங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க, பிகினிங் நல்லா பண்றீங்க, ஸோ ஒரு டஃப்பான லாபி விளையாடணும்னு சொல்லி உங்களோட கேட்குறேன், எங்களோட செகண்ட் லைனப்புக்கு சான்ஸ் தர முடியுமான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ நீங்க இப்போ டிடிஎம் உங்களுக்கு வரலனாலுமே நீங்க வந்து நேர்மையா தான் விளையாடணும். ஓகேவா, டஃப்பான லாபி ஆடும்போது டிடிஎம்காக நீங்க வந்து ஹேக் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. இப்போ வந்து இந்த ப்ரூஃப் கொடுத்தவர் வந்து நீங்க அப்போ வாங்கினாலும், அதாவது ஒரு தடவை வந்து திருடுனாலும் திருட்டு தான் நண்பா, 100 முறை திருடுனாலும் திருட்டு தான். ஓகேங்களா, அப்போ வந்து நீங்க அவர்கிட்ட ஹேக் வாங்கியிருக்கீங்க, நடுவில் இப்போ நீங்க விசாரிச்சு இருக்கீங்க, நீங்க வந்து இதை போட்டிருக்க மாட்டீங்க, இல்ல போட்டீங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க வந்து கடவுள்லாம் கிடையாது நண்பா, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க செக் பண்றோம், ஃபேரா நடத்தணும்னு நினைக்கிறோம். ஓகேவா, நீங்க யூஸ் பண்ணதுக்கான ப்ரூஃபும் நீங்க விசாரிச்சதுக்கான ப்ரூஃபும் இப்ப நீங்களே உங்க வாயால என்ன சொல்றீங்க அப்படின்னா டிடிஎம்காக வாங்கல, எதனால நீங்க எப்படி ப்ரோ வாங்கி விளையாடுறது வந்து இப்போ எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க? இது எப்படி நியாயம்? இது எப்படி கரெக்ட்? நீங்க சொல்லுங்க. இல்லைங்க ப்ரோ, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பண்ணது தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு தான். நான் வந்துட்டு அதுக்கு வந்து கண்டிப்பா நான் சாரி கேட்டுக்கிறேன். ஓகேங்களா, சாரி சொல்றது ப்ரோ ஒன்னே ஒன்னு சொல்றேன், இதுக்கு வந்து பதில் தான் தேவையே தவிர நோ சாரி. ஒரே பேசலாம் ப்ரோ, ஒரு நிமிஷம். சாரிங்கிறது அது எல்லாமே அடுத்தது ப்ரோ. ஓகே, அது எல்லாமே நெக்ஸ்ட் பாத்துக்கலாம், பட் அதுக்கான ப்ராப்பர் ரீசன் ப்ரோ. ஓகே, அதான் ப்ரோ, நான் ப்ராப்பர் ரீசன் சொல்லிட்டேன் ப்ரோ. டிடிஎம்காக தான் ஆனேன். டிடிஎம்ல நான் அடி வாங்கி டிடிஎம்ல கொஞ்சம் நான் அடி வாங்கிட்டேன். ஸோ அதை சரி என்னால அடிக்க முடியல, ஸோ அதனால போட்டேன் நான். அதுவும் போன்ல தான் போட்டேன். ஐபேட் வந்துட்டு ஃபுல் ஃப்ரெஷ். அதுக்கப்புறம் நான் எஸ்ஆர்சியை ஜாயின் பண்ணேன் ப்ரோ. எதல போட்டாலும் தப்பு தான் ப்ரோ. கரெக்ட் ப்ரோ. பனிஷர் ப்ரோ, நீங்க சொல்றீங்க பனிஷர் நீங்க பேசலாம் ப்ரோ. பேசலாம். இருடா ஜபா நான் யூரிட்டே ஒன்னு கேக்குறேன். பனிஷர் ப்ரோ, இப்போ வந்து அவர் ஹேக்கர்னு தெரிஞ்சு அவர் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிருக்காரு, அவர் எப்படி நீங்க வந்து கிளான்ல வந்து நீங்க எடுத்திருக்கீங்க, இப்போ வந்து அவர் வந்து முன்னாடி யூஸ் பண்ணாரு, இப்போ எப்படி வந்து யூஸ் பண்ண மாட்டாருன்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க? அது எப்படி நீங்க வந்து ப்ரூஃப் பண்ண முடியும்? ஓகே இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்னன்னா, போன வீக் வந்து நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம வந்து இந்த போன வீக் வந்து தான் நீங்க வந்து இந்த மாதிரி பிளேயர் நாங்க கிளைம் பண்ணிருக்கோம். அன்னைக்கு நாங்க போன்ல பண்ணும்போது நான் சொன்னேன், எனக்கு நீங்க சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது எங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, இது நீங்க சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பிளேயரை வந்து நீங்க இப்படி இந்த மாதிரி எங்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லி அதுவும் கூட நான் காமிக்கிறேன். அந்த மாதிரி வந்து நீங்க சொன்னீங்க. ஓகேங்களா, நான் ஓகே, நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நல்ல பிளேயர் விளையாடுறதுக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் நீங்க கூட்டிட்டு வாங்க, இந்த மாதிரி குறுக்கு வரியில இருக்கவங்கள நீங்க கூட்டிட்டு வராதீங்கன்னு சொன்னீங்க. ஓகே, நான் அது எல்லாத்துக்குமே சரின்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இந்த வாரம் விளையாடுற வாரில் 2 பிளேயருமே வந்து லைவ் போட்டு விளையாடணும், 2 பிளேயர் வந்து ரெக்கார்டு பண்ணி விளையாடணும் சொன்னீங்களா? சேம் டீம் எனக்கு வரணும் சொல்லுங்களா? நான் சொன்னது என்ன சொன்னேன்னா, தப்பா சொல்லாதீங்க, இவ்வளவு நேரம் கரெக்டா சொன்னீங்க. லாஸ்டா நான் சொல்றேன், எல்லாருமே இதுக்கு அப்புறம் வந்து பிஓவி ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேங்களா, நான் சொல்றேன், ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தவன் குறுக்கு வழியில வரவனே நீங்க வந்து மோட்டிவேட் பண்ணாதீங்க ப்ரோ. கஷ்டப்படுறவங்க, நல்லா விளையாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க. ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணானா அந்த தப்பு அவன் பண்ணாம இருக்க மாட்டான். ஓகேங்களா, நீங்க இந்த மாதிரி பிளேயரை மோட்டிவேட் பண்றது ரொம்ப தப்பு ப்ரோ. இந்த வாரம் நான் மறுபடியும் உங்களுக்கு ஸ்லாட் தரேன், கரெக்டா விளையாட சொல்லுங்க, பிஓவி ரெக்கார்டோட விளையாட சொல்லுங்க அப்படின்னு உங்கள்ட்ட சொன்னேன். ஓகேங்களா, சொல்லுங்க மேல சொல்லுங்க. ஆமா, இப்ப பிஓவி நீங்க ரெக்கார்ட் பண்ணி சொல்லிருக்கீங்கல்ல, இப்ப வந்து எங்களோட பிஓவி நாங்க எல்லாமே சப்மிட் பண்றோம். இப்போ அவங்க விளையாண்ட, இப்போ நாங்க வந்து 3 வாரம் விளையாடி இருக்கோம். ஆமா 3 வாரம் விளையாடி இருக்கோம். அந்த 3 வாரத்துக்கும் நாங்க வந்து பிஓவி நாங்க இப்போதான் நாங்க பிஓவி நாங்க எடுத்திருக்கோம். இப்பதான் பசங்க எல்லாம் லைவ் போட்டு விளையாடுறாங்க, இப்ப ஸ்டார்டே பண்றாங்க கரியரே. ஓகேங்களா, இப்ப வந்து நீங்க கேக்குறது என்னன்னா, இப்ப நீங்க லைவ் இப்ப வந்து ரெக்கார்டு போட்டுலான்னு சொல்லி அதுவும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ ஹேக் போட்டு இப்போதான் விளையாடி இருக்காங்களுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு எனக்கு புரியல. எனக்கு இப்போ இந்த பையன் வந்து M5ல வந்து ஹேக் போட்டு விளையாடிருக்கான்னா, இப்போ நான் சொல்லுங்க, எனக்கு அவர் போன வாரம் இந்த இது மெசேஜ் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் இந்த பிளேயர் வந்து இந்த மாதிரி வாங்கி விளையாடிட்டு இருக்கானா இப்படின்னு சொல்லி நான் அப்பவே அவர்கிட்ட நான் சொன்னேன். அதுவும் இல்லாம இந்த மாதிரி பிளேயர் வந்து நான் எதுக்கு வந்து ஹேக்கர் எதுக்கு நான் வந்து பிளான்ல நான் எடுக்கணும், ஏன்னா நான் ஸ்பான்சர் பண்றேன். புரியுதா உங்களுக்கு? நான் ஸ்பான்சர் பண்றேன் வந்து நான் எதுக்கு ஹேக்கர் எடுக்கணும்? புரியல எனக்கு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது இந்த விஷயம் உங்களுக்கு போன வாரம் தான் ப்ரோ தெரியும் எனக்கு. அவர் குக்கி ப்ரோ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் அவர் சென்ட் பண்ணதுக்கு.
அவரு எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றாரு, ஓகேவா? நானே வந்து அதுக்கப்புறம் ஸ்டன்னு, என்னடா இவன் என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கான்னு பாக்குறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு கால் மணி நேரம் வந்து கால் மணி நேரம் 1/2 மணி நேரம் நான் அவனை வந்து திட்டலாம். அவன் ஒரு 2-3 நாள் கேமே வரல. அவன் இந்த மாதிரி எனக்கு இருக்க பிளேயர்ஸ் எனக்கு பிடிக்கல, நான் உங்ககிட்ட இருக்கிற நான் காசு போட்டு என் காசு இருக்கு, நான் உங்களுக்கு நான் ப்ரோ அழிக்கணும் அப்படி ப்ரோ பனிஷர் ப்ரோ இது சொன்னா ஒரு ஈஸியா முடிக்கலாம். இது ஓகேங்களா? ஈஸி. இது வந்து ஒரு இப்போ e-sports ஃபார்மட்ல எடுத்துக்கோங்க. ஒரு பிளாக் மார்க் இருக்க பிளேயரை வந்து எந்த ஒரு டோர்னமெண்ட்டையும் விளையாட வைக்க மாட்டாங்க. புரியுதா? கண்டிப்பா. ஆமா இப்போ இந்த பிளாக் மார்க் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருங்க. இன்னொரு ப்ரூஃப் இருக்கு, அதையும் காமிச்சு அதுக்கு அப்புறம் டிசிஷன் எடுக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, உங்கள்ட்ட நான் ட்ரான்ஸ்பரண்டா இருப்பேன்னு சொல்லிட்டேன். வெயிட் ஓகே ப்ளீஸ். வார்ல இருந்து நாங்க அந்த பிளேயர்ஸ் கூட நான் விளையாட வைக்க மாட்டோம் ப்ரோ. இல்ல வேற பிளான்ன்றது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். எங்களோட டோர்னமெண்ட்ல இந்த மாதிரி பிளாக் மார்க்கான ஒரு பிளேயரை ஆமா விளையாட வைக்க மாட்டாங்க ப்ரோ. ஓகேங்களா? சரி ஓகே. ரெண்டாவது இருங்க ஜபா ஒரு நிமிஷம், ஜபா ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம் ப்ரோ. பனிஷர் ப்ரோ ஒரு நிமிஷம் ஓகேங்களா? ரெண்டாவது இன்னொரு இருங்க ரெண்டாவது ஒன்று நான் கேட்குறேன். இப்போ வந்துட்டு இன்னொரு ப்ரூஃப் வந்து நம்ம அதையும் ஷோ பண்ணிடுவோம் ஓகேங்களா? ஜபா அதை காமி. இப்போ நீங்க அவர் பிரித்தி அந்த பேடி ப்ரோ மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் ஓகேவா ப்ரோ? ஜபா அவர் வந்து ரெண்டாவது போயிட்டு அதே அந்த ஹேக் வாங்கின இடத்துல வந்து எதுக்காக விசாரிச்சீங்க, உங்க பேர் என்ன, நீங்க பேடி தானே, அதாவது அந்த வெயிட் இதை நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் அதாவது இது வந்து என்ன ஆச்சுன்னா, நம்ம கிளான்ல இவங்களோட டீம்ஸ் வந்து செக் பண்ணும்போது அந்த ஹேக் சேல் பண்றாங்கல்ல, அவங்க வந்து இவர்கிட்ட போய் கேட்டாங்க ஓகேங்களா, நீங்க பேடியான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் உங்களுக்காக. ஓகேயா காமியா ஜபா போடு. யார் ஹரி போடியா? ஒரு நிமிஷம் கனிஷா ப்ரோ. இப்போ வந்து எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். யார் பேசுறது? ஓகே சொல்லுங்க ப்ரோ. இப்போ நீங்க வந்து என்கிட்ட ஹேக் வாங்கிருக்கீங்க இதுக்கு முன்னாடி. நானா? இல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க வந்து என்கிட்ட இதுக்கு முன்னாடி ஹேக் வாங்கிருக்கீங்க. ஓகே. இப்போ அந்த ஜூலைல வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஹேக் இருக்கான்ட்டு. புரியல இந்த அந்த ஹேக் இருக்கா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சும்மா கேட்டுட்டு போயிருக்கீங்க. ஓகே உங்ககிட்ட கேட்டு போயிருக்கேன். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு மாசம் கழிச்சு நீங்க அந்த வார்ல வின் பண்ண அப்புறம் நீங்க வந்து ஹேக் யூஸ் பண்ணிருக்கீங்களா ப்ரோ அப்படின்னு வந்து நான் உங்ககிட்ட கேக்குறேன். அப்ப நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க? நீங்களா என்ன சொல்லுவீங்க? இப்ப நீங்க வந்து அந்த பிளேயர் வந்து விளையாடிட்டு இருக்கான் வார்ல, இவன் என்கிட்ட ஹேக் வாங்கியிருக்கான், இவன் விளையாடும் போது இதை நான் வந்து என்ன பண்ணுவீங்க கேக்குறீங்களா? இப்ப நான் வந்து சும்மா வந்து கேக்குறேன் உங்கள்கிட்ட, என்ன ப்ரோ பண்ணீங்களா, எப்படி வார் வின் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறேன். வார் எப்படி வின் ப்ரோ? போட்டு ஆடி வின் பண்ணீங்களா, எப்படி வின் பண்ணீங்கன்னா ஹேக் செல் பண்ண அவர் கேக்குறாரு. ஹேக் போட்டு விளையாடுறதா சொல்லு ப்ரோ. அவன் எப்படி ப்ரோ ஹேக் போட்டு விளையாடிக்க உங்களுக்கு என்ன சொல்லிருக்கலாமா? அப்படி சொல்லிருக்கலாமா? அவர் என்ன சொல்லிருக்காருன்னு அந்த வீடியோல பாருங்க. அது காமி. ஹரியோஜி போட்டிங்களா? ஹரியோபி அந்த ஒரு நிமிஷம் ஹரியோபி தயவு செஞ்சு நம்பர் காமிச்சிடாதீங்க. அந்த வீடியோ ஒரு முறை வேணா நீங்க தனியா கூட பாத்துட்டு அப்புறம் ஷோ பண்ணுங்க. இதுதானே ப்ரோ நீங்க பேடி தானே? அதுல இருந்து அத மீதி எல்லாத்தையும் காமிக்கணும். அதுல நம்பர் ஷோ ஆயிர கூடாது. மறுபடியும் அதுலயும் எண்ட்ல நம்பர் ஏதாவது ஷோ ஆகுதான்னு பாத்துக்கோங்க. ஃபுல்லா செக் பண்ணுங்க. நீ அந்த வீடியோ அனுப்பல நண்பா, இந்த ஸ்கிரீன்ஷாட்டுக்கு வீடியோ அனுப்பல. இந்த ஆள் அம்ச்சதா அப்படியே அம்ச்சேன் உனக்கு. இது இப்போ இருக்கிற ப்ரூஃப் காமிச்சா போதும் ப்ரோ. இருக்கிற ப்ரூஃப் காமிச்சா போதும். அது நம்பர் மட்டும் தெரியாம இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க. அது மக்களுக்கு புரியும். அது நல்லா தெளிவா தான் இருக்கு. ஓகே மக்களுக்கு புரியும். நீங்க இது வந்து போன வாரம் வார் வின் பண்ண அப்புறம் கேட்டிருக்காரு. ஓகே ப்ரோ. அதாவது யாரு ஹேக் சேல் பண்ணவர்கிட்ட போயிட்டு ஏய் காமிக்கவா? இருங்க ஷோ பண்ணிட்டீங்களா? ஹரியோஜி ஷோ பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து காமிங்க. ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட்ல இருந்து காமிங்க. இல்ல போட்டோ ஸ்கிரீன்ஷாட் இது. போன வாரம் பேடி கிட்ட போயிட்டு இவரு ஹேக் சேல் பண்ணவரு கேட்டிருக்காரு, நீங்க பேடி தானே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாருங்க. ஏய் ஒரு நிமிஷம். ஏன் போயிடுது? அதுக்கு முன்னாடி ஒன்னு இருக்கு பாரு ப்ரோ. அதுக்கு மேல இருக்கு காமிங்க. வெயிட் பண்ணுங்க ப்ரோ. இருங்க ப்ரோ. இருங்க ஒரு நிமிஷம் நண்பா. இது வந்து நடந்தது கைஸ். இது வந்து நம்ம டிவைஸ் செக் பண்ண பிறகு நடந்த ஒரு விஷயம். ஓகேவா? கேக்கும்போது என்னன்னா லைக் பேனிக்ல தான் நான் அப்படி பேசிட்டேன். ஒரு நிமிஷம் ப்ரோ. இதுல பேனிக் ஆகுறதுக்கு எதுவுமே இல்ல ப்ரோ. என்னன்னா இப்போ நான் எங்களுக்கு வந்து இது எங்களுக்கு தேவையில்ல ஒண்ணு. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த டாபிக் எதனால நாங்க கொண்டு வந்தோம் அப்படின்னா, இன்கேஸ் நீங்க மறுபடியும் யூஸ் பண்றீங்களோ அப்படிங்கிற சஸ் வந்து எங்களுக்கே வர ஆரம்பிச்சு இந்த மெசேஜ்க்கு பிறகுதான். ஏன்னா நீங்க முன்னாடி வாங்கியிருக்கீங்க, அதுக்கான ப்ரூஃப் இந்த மாதிரி நடந்திருக்கு, லைவ் நடந்திருக்கு. அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாருன்னா நீங்க தெளிவா சொல்லிருக்கலாம். ஆமா ப்ரோ நான் தான்
அப்படிங்கறத நீங்க கிளாரிஃபை அந்த இடத்துல பண்ணிருக்கலாம். ஓகேவா? அங்க நீங்க அவர்கிட்ட வந்து பேனிக் ஆகிறதுக்கு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது ப்ரோ. ஓகேவா? நெக்ஸ்ட் கண்டிப்பா தெரியும் ப்ரோ. இன்னொன்னு என்னன்னா தெரியும் ப்ரோ. கண்டிப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க போல அப்படின்னு நான் முன்னாடி வாங்கின ஹேக் வந்துட்டு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க போல. சோ வந்து கேக்குறாங்க. அதுவே அப்ப நீங்க சொல்லிருக்கணும்ல. அது நீங்க அன்னைக்கு நீங்க இது வந்து ஆக்சுவலா இன்னொன்னு நான் சொல்றேன் கேளுங்க. நான் யோசிக்கல ப்ரோ. இருங்க இன்னொன்னு நான் சொல்றேன் கேளுங்க. இதெல்லாம் நடந்ததுனாலதான் உங்களோட டிவைஸ் அகைன்மெண்ட் இந்த செக் இது எல்லாமே நடந்துச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் நடந்ததுனாலதான் இதனாலதான் மக்கள் எங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துச்சு. அகைன் உங்களை செக் பண்றதுக்கான ரீசனுமே இதுதான். புரிஞ்சுங்களா? இது எல்லாமே எங்களுக்கு நீங்க சொன்ன எல்லா கேள்வி பதில் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடாதான் இருந்துச்சு. புரியுங்களா? இதுமே ஒரு கிளாரிட்டியே கிடையாது. சோ நீங்க முன்னாடி அப்ப யூஸ் பண்ண நீங்க இப்ப எப்படி யூஸ் பண்ணிருக்கீங்க மாட்டீங்க நாங்க நம்புறது. இதெல்லாம் வந்துதான் எங்களுக்கு வந்து சந்தேகம் நிறைய வந்து ஏற்பட்டுச்சு. அப்போ விளையாட உங்களால டிடிஎம் காண்டி நீங்க வந்து விளையாட முடியல அப்படின்னு சொல்லி நீங்க ஹேக் வாங்குறீங்க அப்படின்னா இப்ப நீங்க இந்த வார் டைட்டா இருக்கு லாபி டஃபா இருக்குன்னு சொல்லி நீங்க வாங்கியிருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? அதை நாங்க எப்படி நம்ப முடியும்? இப்போ வந்துட்டு நீங்க சொல்றீங்கன்னா டிடிஎம்காக தான் வாங்கினா ஒத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாசம் நீங்க வந்து இந்த மாசம் இல்ல நான் ஐபேட் வாங்கினதுக்கு அப்புறம் சொல்றேன். நான் வந்துட்டு ஓகே நம்ம முன்னாடி பண்ணது வந்து தப்பு தான். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவோம் ஐபேட்ல இருந்து சொல்லிதான் ஐபேட் வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு பனிஷர் ப்ரோ கான்ட்ராக்ட் கிடைச்சு. நான் பனிஷர் ப்ரோ வந்து ஸ்பான்சர் பண்ணாரு அக்கௌண்ட்ல இருந்து எல்லாமே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க அந்த ஜான்ல இருந்து தப்பே பண்ணல நீங்க அதுக்கப்புறம் கரெக்டா ப்ரோ? போடல. சரி போடல. நீங்க உங்க மேல எந்த தப்புமே இல்ல. அப்புறம் ஏன் வந்து அந்த மாதிரி கேட்கும்போது நீங்க பேனிக் ஆவறீங்க? ஆமா ப்ரோ நான் பேடி நான் விளையாடுனா அது அப்போ விளையாடுனா இப்போ வேற மாதிரி இருக்கு அப்படி சொல்ல வேண்டியதானே? அப்ப நான் யோசிக்கல ஜபா ப்ரோ. நிஜமா அவன் வந்து ஹேக்கரான்னு கேட்டிருக்காங்களே. இவன் வந்து ஹேக்கருங்கிறது சொல்லிட்டானா? இப்ப மேபி இவன் ஹேக்கர் சொல்றானே. இப்ப நான் ஹேக்கர் யாருன்னே தெரியாதவன்ட்டு எப்படி ஹேக்கர் நான் சொல்ல முடியும்? இதை நான் பர்ச்சேஸ் பண்றது தெரியும். இப்ப அப்படி ஒரு யூஸ் பண்ணி அப்படி கூட மெயின் பண்ணிருக்கலாம்ல. இவன் முட்டா பைய ப்ரோ. அதுதான் சொல்ல வரேன். இப்போ ஹேக்கர் நீங்க வச்சிருக்கீங்களா, ஹேக்கர் நீங்க வாங்கிருக்கீங்களான்னு சொல்லி நீங்க ஒருத்தர் கேக்குறீங்க. ஓகே இது நான் ஹேக்கர் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு நான் வாங்கி தரேன்னு அப்ப சொல்லுவாங்க. புரியல எனக்கு. இப்ப வந்து இல்ல ப்ரோ நான் ஆளே இல்ல ப்ரோ அது நான் இல்ல ப்ரோ அப்படின்னு சொல்லி மலுக்க தானே செய்வாங்க. எப்படி வாங்கிருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் பிளேயர் டிஃபெண்ட் பண்ணல. அந்த இடத்துல என்ன பேசி இருக்காங்கன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. வேற ஒண்ணுமே இல்ல. ஒரே நிமிஷம் ஐபேட் வாங்கின அப்புறம் ஆப் போலன்றாரு. ஆமா ப்ரோ. ஐபேட் எப்ப வாங்கினாரு? ஐபேட் எப்ப வாங்கினா? February 27 ப்ரோ. 27 ப்ரோ. ஜூலைல எதுக்காக வந்து ஆனா ஜூலை 23 யார் பேசுறது? ஒரு நிமிஷம் நண்பா ஒரு நிமிஷம். உண்மையான முட்டா பசங்க வந்து மீதி ஆடின 20 டீம் தான்டா. விடுங்க மரபு இருங்க மரபு வேணாம் மரபு விடுங்க மரபு இருங்க இங்க பாருங்களேன் ப்ரோ. நான் உனக்கு கேக்குறேன். அவங்களோட வாய்ப்பு தானே ப்ரோ போச்சு. அவங்களோட வாய்ப்பு தானே சொல்லுங்களேன். இல்ல என்ன ப்ரோ இப்போ இதுக்கு வந்து என்னன்னா கன்ஃபார்ம் பண்ணீங்க? என்ன கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொல்லுங்களேன். ஹேக் போட்டு எப்படி ப்ரோ ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க? இருங்க 23ஆம் தேதி விசாரிச்சிருக்கீங்க ப்ரோ. ப்ரோ இல்ல 23ஆம் தேதி சீசன் எப்போ ப்ரோ ஸ்டார்ட் ஆச்சு? சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு நீங்க சொல்லுங்களேன். பனிஷர் ப்ரோ நீங்க இப்படி பேசுனீங்கல சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? சொல்லுங்க. என்ன சீசன் ப்ரோ? இந்த சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? தெரியல ப்ரோ. கேம் ஜாஸ்தி 23ஆம் தேதி எதுக்காக போய் விசாரிச்சாரு? ஐபேட் தான் வாங்கிட்டாருல. இவருக்கு அங்க என்ன வேலை ப்ரோ? அது சொல்றீங்க. நான் என் ஃப்ரெண்ட் கேட்டேன். அதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட் போய் வாங்க ப்ரோ. கொலை வந்து ஃப்ரெண்ட் பண்ண சொன்னான்னு சொல்லி நீங்க போய் பண்ணுவீங்களா ப்ரோ? எப்படி ப்ரோ இது நியாயமா? ப்ரோ நியாயம்னா நியாயம் தான் ப்ரோ. இப்போ உங்க கிளான் வந்து இருங்க ப்ரோ. உங்க கிளான் லீடர் வந்து இவ்வளவு பேசுறாருல. இப்போ எங்க சைடுல இவர் வந்து அதாவது ஐ மீன் வந்து இப்ப மாறா ப்ரோ இந்த இடத்துல பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இவர் வந்து என்னத்தமா சொன்னாரு? எவ்வளவு பிரைஸ்னாலும் டிசர்வ் ஆன நிறைய தமிழ்நாட்டுல இருக்க நிறைய கிளான் மெம்பர்ஸ் நிறைய ஸ்ட்ரீமர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகேவா? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லாருக்கும் பிரைஸ் போய் சேரணும். என்னால முடிஞ்சது. இப்ப எல்லாருமே ஒரு ரூபானாலுமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. அவங்க வந்து டிராஃபி ஸ்பான்சர் பண்றாங்க. இப்ப ஃபாரின்ல இருந்து வந்து 50,000 கொடுத்து டிராஃபி ஸ்பான்சர் பண்றாங்கன்னா எதனால? இந்த மாதிரி குறுக்கோளியில் இருக்கும் சம்பாரிச்சு போனோங்கிறதுக்காண்டி. இவர் வந்து கேள்வி கேட்கணும் அவசியமே இல்ல ப்ரோ. நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பனிஷர் ப்ரோ கொஞ்சம் மெதுவா பேசுங்க, பதில் சொல்லுங்க. ஓகேவா? நீங்க ப்ரூஃப் வந்து இருங்க 23ஆம் தேதி அவர் இருங்க ஒரு நிமிஷம் கேட்கிறேன். 23ஆம் தேதி அவர் வந்து நீங்க என்ன சொல்றீங்க? பிப்ரவரியில ஐபேட் வாங்கிட்டாரு. 23ஆம் தேதி இவர் வந்து விசாரிச்சதுனால தான் எல்லாருமே கோவம் வருது. அப்ப அவங்க 23ஆம் தேதி வாங்கினா அவர் விசாரிச்சிருக்காருன்னா அப்ப இந்த கிளான்ல வந்து ரேட் அதிகமா இருக்கு. இன்னொரு கிளான்ல போய் வாங்கிருக்க மாட்டாரா? இன்னொரு சேல் குரூப்ல வாங்கிருக்க மாட்டாரா? அப்ப இருங்க ஒரு நிமிஷம் ப்ரோ. ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். வாங்கிருக்க மாட்டாங்களான்ற ஒரு அந்த பிரச்சனையாலதான் இருக்கிற இ ஸ்போர்ட்ஸ் லைன் அப்ல வந்து SRZ மேல கிளைம் பண்ணாங்களே.
புரியுதுங்களா? ஓகே அத வந்து இப்ப ஓகே ஓப்பன் ப்ரோ கிளைமா பண்ண வச்சு நான் உங்களை வந்து இந்த இடத்துல எல்லாமே நான் பண்ணிருக்க முடியும். நாங்க இந்த இடத்துல கூட ஓகே யாருக்குமே எங்களுக்கு பேசணுன்ற எந்த அவசியமும் கிடையாது ப்ரோ. ஓகேவா? நீங்களுமே ஓகே வந்து தவறான ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணக்கூடாதுன்னு தான் நாங்க இந்த இடத்துலயும் உங்களுக்கு நாங்க சொல்றோம். புரியுதுங்களா? அதுக்கு அவர் ஃபர்ஸ்ட் ஓகே பதில் ப்ரோ சொல்லட்டும் ப்ரோ. அவருக்கு முதல்ல பதில் 23ஆம் தேதி வந்து அவர் ஓகே வந்து கிளாரிஃபை பண்ற ஃப்ரெண்டுக்காகன்றது வந்து ஏத்துக்க ஆமா முடிய கருத்தே ஃபர்ஸ்ட் கிடையாது ப்ரோ. அதான் பேடி ஃபர்ஸ்ட் கரெக்டா கிளியரன்ஸா என்ன நீ ஆ கிளாரிஃபை பண்ணியா அதை நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. அதை நீ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் பேசுறேன் ப்ரோ. ஓகேங்களா? ம் ம் பேசுறோம். ஆக்சுவலி ஃப்ரெண்டுக்காக வாங்கியிருந்தா ஃப்ரெண்டு கிட்டே இவரோட நம்பரா ஐடியா கொடுத்து மெசேஜ் அதான் நீ ப்ரோ போய் பண்ணிருப்பாரு. பேசுன்னு இல்ல அவன் என்ன சொல்லிருக்கலாம்ல. கேட்டானா சொல்லுங்க. நான் ஃபுல்லா சீனரா சொல்றேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்தான் ஓகேங்களா, வந்துட்டு இந்த மாதிரி உனக்கு யாராச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்டான். எனக்கு தெரியும், தமிழ்லயே தெரியும் அப்படின்னா. சரி எனக்கு அப்படியே கேட்டு சொல்றா அப்படின்னா. சரி ஓகே அப்படின்னு கேட்டு இவன்ட்டு தான் வாங்கினேனே, நானே தான் போய் கேட்டேனே. ஃப்ரெண்டே ஃபர்ஸ்ட் தப்பா இருக்காரு ப்ரோ. ஃப்ரெண்ட்லாம் ப்ரோ வந்து முதல்ல ஆக்சுவலா ப்ரோ எப்படி ப்ரோ இது சிம்பிள் வந்து ப்ரோ பனிசை ப்ரோ. ஆக்சுவலா சொல்லுங்க ப்ரோ. சொல்லணும்னா எவ்வளவு வேணா சொல்லலாம் ப்ரோ. மாத்தி ம் மாத்தி ஓகே என்ன வேணா சொல்லலாம். நான் ஒன்னு அக்யூஸ் பண்ணனா ஓகே அதுக்கு திருப்பி நம்ம என்ன வேணா பண்ணலாம். ப்ரோ ஓகேங்களா? ஜப்பா இப்போ ப்ரோ நாங்க ஒரு ஆ நிமிஷம். இன்னொன்னு கூட நான் சொல்லுவேன் ப்ரோ. அந்த ஃப்ரெண்டை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா நீங்க இன்னொருத்தர போய் கூட்டு வருவீங்க, அவரை நீங்க பேச வைப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் வந்து வளவளப்பு தானே ப்ரோ. அதெல்லாம் இல்ல அதனாலதான் நான் வந்து என்ன சிம்பிள் ப்ரோ சொல்றேன்னா சிம்பிள் இருங்க. ப்ரோ பனிசை ப்ரோ சிம்பிள். ஒரு தடவை ஹேக் போட்டு விளையாடி இருக்கவன் வந்து இன்னொரு தடவை ஹேக் போடாம விளையாடி இருப்பானா அப்படின்னு எங்களால நம்ப முடியல ப்ரோ. அதனால என்னாலே வந்து நம்ப முடியல ப்ரோ. ஓகே என்னாலே நம்ப முடியல. அது இப்போ வந்து நான் அது வந்து என்ன நீங்க சொல்ல வரேன்னா இருங்க அதான் சரி ப்ரோ ஜப்பா. இப்போ நான் என்ன சொல்ல சொல்லுங்க வரேன்னா சொல்லுங்க. அந்த அந்த பிளேயர் ஒரு டைம் ஹேக் போட்டிருக்கான்னு சொல்லி எனக்கு போன வாரம் தெரிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ நான் ஓகே என்ன டிசைட் நீங்க சொன்னது இந்த மாதிரி இந்த வாரம் இந்த 4 பிளேயர்ஸ் ஆடணும். ஓகேங்களா? ஓகே லைவ்ல 2 பேர் ஆடணும், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் 2 பேர் போட்டு ஆடணும். சரிங்களா? அப்படிலாம் சொல்ல நான் ப்ரோ. அதனால 4 அந்த பேரும் பிளேயர் ஸ்கிரீன் நான் 4 பேசுறேன் பேரும் ம். என்ன ப்ரோ நீங்க கேக்குது ப்ரோ பேசுங்க bro. சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் பேசுறேன். ஆ நீங்க பேசுங்க. ஓகே ஓகே வாரா. ஓகே 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 ஓகே. இப்போ அதான் இப்போ வந்து அதே பிளேயர் விளையாடணும்னு சொன்னீங்கல்ல, அதே பிளேயர்ஸை ம். திருப்பி நான் விளையாட வச்சேன். எனக்கு அந்த பிளேயர் வந்து இந்த ஓகே. மாதிரி ஹேக் போட்டிருக்கான் இந்த மாதிரி வந்து நீங்க ம். சொல்றீங்கன்னா நான் அப்பவே வந்து இந்த பிளேயர் விளையாடக்கூடாதுன்னா நான் அப்பவே பேன் பண்ணிருப்பேன் ப்ரோ. அந்த பிளேயர் எனக்கு கிளான்ல அவசியமே இல்லையே. அதுக்கு முன்னாடி ஹேக் 20,000 போட்டு பிரைஸ் நாங்க விளையாண்டுருக்கானா கொடுத்துருக்காங்க ப்ரோ. இல்ல bro, நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா? அது பேசி முடிச்சிட்டீங்களா? அதான் ஹேக் இல்ல போட்டு பேசு. விளையாண்டுருக்கானா அந்த இருங்க ப்ரோ. பிளேயர் எனக்கு போன வாரம் தான் எனக்கே தெரியும்னா அந்த பிளேயர் 8 மாசத்துக்கு முன்னாடி போட்ட ஹேக் இப்போ வந்து M5ல விளையாடுறான்னு சொல்றான் இல்லையா? இப்போ வந்து அவன் ஹேக் போடலன்னு அவன் சொல்றான். இப்ப ப்ரூஃப் அவன் என்னென்ன காமிக்கணும்னா அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. அவன் ஹேக் போடலையா போடுறதா அதெல்லாம் எனக்கு தெரியல. ம். சரி அதான் ப்ரோ. இப்ப நான் என்ன பேசுறேன்னா இப்போ அந்த பிளேயர் பண்ண தப்பு 8 மந்த்ஸ் முன்னாடி இது ஹேக் போட்டது. அதுவும் இல்லாம இப்ப போட்டு விளையாடுறானா போட்டு விளையாடலையான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. கரெக்ட்டுங்களா? அதனால அந்த பிளேயர் போட்டது 8 மந்த்ஸ் முன்னாடி அந்த பிளேயர் எனக்கு கிளான்ல வேணாம். அதே மாதிரி கேம் விளையாடக்கூடாது. இதுக்கு மேல அந்த பிளேயர் கேம் விளையாட மாட்டான். செகண்ட் வந்து இப்போ நான் இருக்கிற 3 பிளேயர் ஒரு பிளேயர்னால இந்த 3 பிளேயர் வந்து கரியரை வந்து நான் அழிக்க விரும்ப மாட்டேன். என் கிளான் பேர் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இன்னொரு பசங்க கஷ்டப்பட்டு விளையாண்டு கொண்டு வர பேரை வந்து நான் எப்போ அழிக்க மாட்டேன். இப்போ ஹேக்குன்னு சொல்றவங்க கிட்ட யார்ட்டையுமே வந்து என்ன ப்ரூஃப்மே கிடையாது அந்த 3 பிளேயர் வந்து ஹேக் போட்டு விளையாடுறாங்கன்னு. ஓகேங்களா? எந்த பிளேயரும் அந்த 3 பிளேயர் வந்து ஹேக் போட்டு விளையாடல. இப்பவும் நான் காமிக்கிறேன். டிவைஸ் டெக் யார வேணா கூப்பிட்டு வாங்க. இப்பவும் நான் காமிப்பேன். அதே மாதிரி இந்த அப்ப பிளேயர் இவங்க பண்ணிருக்க ஹேக் வந்து போட்டு 8 மந்த்ஸ் விளையாடுறாருன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? 3 பிளேயர் தவிர ஒருத்தர் ஒரு ஹேக் பிளேயர் போட்டு விளையாடுறாருன்னு ஆமா ஒத்துக்கிறீங்களா? ப்ரோ. அதான் ப்ரோ 8 மந்த்ஸ் முன்னாடி இந்த பிளேயர் ஹேக் அதான் போட்டு ப்ரோ விளையாடிருக்கான். இப்போ ப்ரோ வந்து பனிசை இந்த ப்ரோ ஒரு இந்த வாரம் இடத்துல நான் 3 என்ன மாசத்துக்கு இந்த ப்ரோ. பிளேயர் எனக்கு வேண்டாம். bro, அதுதான் இந்த சொல்றேன். சீசன் அவர் வந்து செக் ஒரு பண்ணிருக்காரே ப்ரோ. இந்த சீசன் வந்து அவர் வந்து ஹேக் போடுறத பத்தி விசாரிச்சிருக்காரே ப்ரோ. அத பத்தி பேசுங்க ப்ரோ. 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஓகே இருக்கிறது வந்து இந்த அதான் ப்ரோ இந்த மந்த் வந்து போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஹேக் பத்தி பேசியிருக்கான். அதுதான் சொல்றேன். இப்போ ப்ராப்பர் காமிக்க முடியுமா? ஐபேட்ல காமிக்க முடியுமா? விசாரிச்சிருக்காரு. ஐபேட் வாங்கினதுல இருந்தே புதுசா யூஸ் பண்றேன்னு அவன் ப்ரோ சொல்றான். ஆனா யாரு உங்களால ஆமா ஐபேட் ப்ரோ. காமிக்க யார் பேசுறது ப்ரோ நண்பா? லுனாட்டிக் ப்ரோ. பேசுறேன் ப்ரோ. சரி ப்ரோ ப்ரோ நீங்க லுனாட்டிக் நான் உனக்கு கேக்குறேன். எதுக்கு விசாரிக்கிறீங்க? இரு போயிட்டு ஒரு ஹேக் நிமிஷம் ஜபா இல்லப்பா அது கேக்குறேன். இல்ல அவன் இல்ல ப்ரோ. இப்ப ப்ரோ ஒரு யாருக்குமே நிமிஷம் கேளுங்க. தெரியலன்னு ப்ரோ ஒரு சொல்றீங்க. அவன் கேட்டிருக்கான். இருங்க ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. இதுக்கு நீங்க யாருமே பேசாதீங்க, நான் விஷ பேசுறேன். பாட்டில் கையில எடுத்துன்னு சமைக்கிற இடத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் சமையல்காரன் அவன் கலந்தானா கலக்கலையாங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேல. சரிங்களா? அதனால ஹலோ வந்துட்டு அது நீங்க அந்த மாதிரி பேசக்கூடாது ப்ரோ. உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கானா? இங்க வந்து ஒவ்வொரு சீசனும் ஒரு மாதிரி மாறிட்டே இருக்கு. நாங்க வந்து ஆமா ப்ரோ. சும்மா நினைச்சுக்கோம் மேல பேனல் தெரியறத வந்து செக் பண்றவங்க நாங்க கிடையாது ப்ரோ. ஓகேவா? நாங்க வந்து இப்போ நாங்க கூட்டு வந்திருக்கோம்ல அவர் வந்து ஒரு அதாவது இப்ப நாங்க போய் ஒருத்தர் பெயிட் பண்ணி கூட்டு வந்திருக்கோம் அப்படின்னா கூட அவ்வளோ வந்து மாறிட்டே இருக்கு. இதை கண்டுபிடிக்காத அளவுக்கு ஹேக் வந்து ஒரு தடவை ஒருத்தன் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வந்து இந்த டெவலப் டீம் வந்து அதாவது கேம் டெவலப் பண்றதை விட ஹேக்கர் டெவலப் பண்றதா ரொம்ப அதிகமா இருக்கு. புரியுங்களா? அதனால வந்து தெரியாத விஷயம் பேசாத. ஓகே இல்ல அதுதான் ப்ரோ. அதனால வந்துட்டு நிறைய விஷயம் வந்து அது நடந்துட்டே தான் இருக்கும். சோ அதனால வந்து அதை கண்டுபிடிக்க முடியாதுன்றது வந்து ஒரு நிசத்தனமான உண்மை. ஓகேங்களா?